ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை காத்து வந்த எபினேசரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவர். அப்பா, அந்த இடத்தில் உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, அப்பா உம்முடைய சமாதானம் எங்களை கடந்து வந்து எங்களை காத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீ பதில் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையின் தேவைகளை சந்தித்து வர கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போதகர் குடும்பத்தை உமது கரத்தில் எடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வித்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உமது கரத்தில் தருகிறோம். அவர் குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. அந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. உமது தேவ பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை மூடி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிற இந்த நாளை கர்த்தாவே, இந்த சபையில் நிற்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சுக பலன் ஆரோக்கியத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்படுகிற செய்திக்காகவும் அப்பா, உம்மை ஆராதிக்கிறதுக்காகவும் கர்த்தாவே நீ கொடுத்த இந்த தருணத்திற்காக, இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியையும் உமது பிரசன்னத்தினால மூடி மறைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படியே கர்த்தாவே எங்களை தேடி வந்த தெய்வமே ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் பாடவும் உமது நாமத்தை நாங்கள் உச்சரிக்கவும் நீர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே உம்மாலே அறிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உம்மாலே நேசிக்கப்படுகிறவர்களாய் நாங்கள் இருப்பதை பெரிய பாக்கியமாய் கருதுகிறோம் அப்பா. இதை விட ஒரு பெரியான ஆசீர்வாதமோ சந்தோஷமோ எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அப்பாவா, நல்ல நண்பரா, நல்ல துணையா இருக்கீங்கப்பா. அது போதும்ப்பா, அது போதும் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கும் போது பாடலும் போது ஆண்டவரே அதில் நீங்கள் பிரியப்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமது பிரசன்னம் நிரம்பியிருக்க இந்த இடத்திலே ஒரு பரலோகத்தை போல நாங்கள் உணர, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன நிறைவோடு உம்மை பாடி துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. 144வது பாட்டு, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மணவாளரே, துணையாளரே என் மணவாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் சகாயம் செய்யும் கேடகமே சகாயம் செய்யும் கேடகமே மகிமை நிறை பட்டயமே மகிமை நிறை பட்டயமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பலப்படுத்தும் போதகரே பலப்படுத்தும் போதகரே நிலை நிறுத்தும் நாயகரே நிலை நிறுத்தும் நாயகரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Amen. எல்லாருக்கும் கேட்டோம்னா யாரை ரொம்ப பிடிக்கும்? லேடிஸாக நம்ம சொல்கிறேன், ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்டுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களாம் இருந்தாலும், ஏன்னா சோல்மேட்டுன்னு கனெக்ட் ஆகிடுறோம் இல்லையா? இருக்கும்போது சரி, அவங்க நம்ம கூட இல்லைன்னாலும் சரி, அந்த இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியாது ட்ரூவாக நம்ம லவ் பண்ணும்போது. அதை விட ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு இதையும்னா அது ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த லவ்வில் நம்ம கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்கிறதும் சரி, அந்த எப்படி சூழ்நிலை எப்படி நேரத்தில் அந்த இடத்துல நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த பிரசன்னம்னா என்ன, ப்ரெசன்ஸ் தானே. ப்ரெசன்ஸ்னால் என்ன, அவர் கூட இருக்குது. அவர் இல்லைனாலும் அந்த ஃபீலு, அந்த சப்போர்ட்டு, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தைரியம் வரும் இல்லையா? நம்ம ஹஸ்பண்ட் இருந்தால் ஒரு நான் அப்படி ஹஸ்பண்ட் இருந்தால் ஒரு தைரியம், ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு அப்படியே அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் அதே அந்த ஆள் இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம், பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதான் கூட ஆள் இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த விஷயம் அப்படி தான் நம்ம கர்த்தரோட எப்பயுமே கனெக்டடாக இருக்கணும். நம்மளோட நமக்குள்ளே எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் நம்மளை ஏற்றுக்கிறவர், நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவர், ஒருபோதும் விடவே மாட்டார். அதனால் அந்த ஃபீல்லையே நம்ம பாடுவோம் பாட்டு. 341 துயரத்தில் கூப்பிட்டேன். ஸ்தோத்திரம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து
அது ராகம் வேற ராகங்கிறீங்களா சாந்திமா? வேற ராகமா இது? ஆமா. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, நான் எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி நீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி நீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீர் பெரியவனாக்கி நீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாட்டு அவ்வளவுதானே? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 323 323 கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க இருப்பதற்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே,
எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். கர்த்தரை இதுவரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகளிலே வாசம் செய்கிற தகப்பன் நம் தகப்பன். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாராம்? துதிகளிலே வாசம் செய்கிற தகப்பன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னும் கூட ஆராதனைக்குள்ளாக கடன் சொல்லுவோம். இந்த நாட்களில் சாட்சி வேலையில் இருக்குது. என்ன சொல்லணும்னு சொன்னவங்க என்ன வரலாம், வந்துடுவாங்க. வந்தால் டைம் கொடுப்போம், இல்லைன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு நிறைய கடன் சொல்லுவோம். இப்போ கூட ஒரு பாடலை உற்சாகமாக பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைக்குள்ள போவோம். ஆமென், ஆமென். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா. உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே
உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா நண்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே தேடினதா கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உள்ளம் பொங்குதே புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா புது எண்ணெயா புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகிறே நூதன சாலமே சேர்த்திடுவீன் நிரப்பினிதம் நடத்துகிறே நூதன சால சேர்த்திடுவீன் உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே ஏசையா உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தி சொல்லுங்க நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தி திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே சொல்லுங்க உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உன் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே உந்த நண்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீ நிலைத்திருக்க கொடியாய் அடியேன் படர்த்திலங்க சொல்லுங்க கனி செடி நீ நிலைத்திருக்க கொடியாய் அடியேன் படர்த்திலங்க கீழை நறுக்கி களை பொடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்யுவா கீழை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்யுவா உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே
நேசிக்கிறே இயேசுவேவும் நேச முகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறே இயேசுவேவும் நேச முகம் என்றும் கண்டிடுவேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே ஏசையா பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. உங்களை எப்பெல்லாம் நெருக்கும் போல உங்களுடைய லைஃப்ல, வாழ்க்கையில, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நெருக்கப்படுற நாள் வரும்போது, அல்லேலூயா, நெருக்கப்படும் சூழ்நிலை இல்லை, நான் என்ன செய்ய போறேன், இது எப்படி பேஸ் பண்ணி உள்ள போறேன் அப்படின்னு ஒருவேளை கலக்கம் போல இருப்பீர்களானால் வசனம் சொல்லுவது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லு. அல்லேலூயா. என்னை நோக்கி நீ கூப்பிடு. அப்போ ஒருவேளை கூப்பிட்டா தான் பதில் கொடுப்பாரா, இல்லை கொடுக்க மாட்டாரா, அவரோட கேள்விக்குரிய இருக்கும். கிடையாது. உன் இதயத்தின் இருந்து உன் வாய்மொழியில் வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு இன்னது தேவன் அறிந்த தேவன். அல்லேலூயா. அதனால நீ கூப்பிடும் போது எங்கேயோ இருந்து பரலோகத்திலிருந்து வர்றதுக்கு ரொம்ப நாளாக அப்படிலாம் கிடையாது. உன் பட்சத்திலிருந்து கண்ணோக்கிற தேவன். அல்லேலூயா. உன் கூடவே இருக்கிற தேவன். உன் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் முடிந்து பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவர். அல்லேலூயா. ஒருபோது கைவிட மாட்டார். உன் பட்சத்திலிருந்து கண்ணோக்கிற தேவன். அதனால உன் ஆபத்தும் போது, ஆண்டவரே இந்த சூழல் என்ன செய்யப்படுறது தெரியல, நீ இறங்கி வாங்க. இறங்கினா பரலோகத்தில் இல்லை, இறங்கி மனதிறங்கி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக மனதிறங்கிற தேவனே இருக்கிறபடினால மனது உருக்கமுடையவர் நீர் அப்படி சொல்லி வரும்போது, எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அடுத்து எப்படி போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியாம இருந்தாலும் சரி, கர்த்தர் காரியில் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கெட்டுங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கெட்டுங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே பாடுவேன் ஏசையா பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ள பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, எங்களுக்காக இறங்கி வருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதை செவ்வையா இருக்கும்படிக்கு நான் உனக்கு முன்னே போய் கோணல் எல்லாவற்றும் செவைப்படுத்துவேன் சொன்னவர். ஓ நன்றி இயேசுவே. ஷபரதுர நமரபதி பலமணி கலபா. ஓ நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரிபட ஹட துரணி மினி கலபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அண்டப்பா, நன்றி அம்மா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை உங்களுடைய ஆலயத்துக்கு வரும்படியாக நீர் எங்களை முன்குறி தெரிய உமக்கு நன்றி. எங்களுடைய பாதையை செவைப்படுத்துறீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஊரி படகலதுரணி மெனிமனை கலபரபதி பரபு. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அவர் என்றும் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க கூப்பிடுங்க இல்லையோ, உங்களை ஜனிப்பித்ததுனால
உங்களுடைய மகளாய் தெரிந்து கொண்டபடினாலே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணினவர். அல்லேலூயா. எங்க போனாலும் கூட வருவார். அல்லேலூயா. எங்க போனாலும் கூட வருவார். அதனால சொல்ற, உன் பாதை ராஜபாதையா இருக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எங்களுக்கு பாதை இல்லை, திசை கெட்டு போச்சு, என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. கர்த்தரும் கூடவே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. அந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் சாட்சி பகுதிகள், சபை அறிவிப்பு காரியங்கள் எல்லாம் முடித்து அன்பு மகள் ஆண்டவரை செய்தியாளருடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எம்மட்டுமோ அம்மட்டும் நீ நடந்து திரின்னு சொன்ன போல அவங்களுக்கு ஆவியான எவ்வளவு மூவ் பண்றார் இந்த நாள் முழுவதும். அவனுடைய பிரசனத்தினால் நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்தை மகளை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் கூட இயேசு நாமத்தில் ஆராதனை ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அப்பா வாங்க. இப்பொழுது அருமையான அப்பா வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கேன். எல்லா நேரத்திலும் எனக்கு ஏசப்பா உதவி செய்திருக்காரு. எல்லா நேரத்திலும் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நான் பேங்க்லேருந்து விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்த பிறகு நான் வேலைக்காக நான் எங்கேயுமே ட்ரை பண்ணல. எனக்கு வேலை தேடி வந்துச்சு. எனக்கு ஆண்டவருடைய கிருபை. எனக்கு நான் ஒரு 10 மாதம் தான் வீட்டில் இருந்திருப்பேன். விஆர்எஸ் கொடுத்து உடனே முத்தூட் ஃபைனான்ஸில் என்னை சீனியர் மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணி அப்புறம் ரீஜனல் மேனேஜர் ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஆகினேன். அங்கே இருந்து ஒர்க் பண்ணேன். அப்புறம் முத்தூட் மணப்புரம் ஃபைனான்ஸில் ரீஜனல் மேனேஜர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இன்டர்னல் ஆடிட்டராக ஒர்க் பண்ணேன். இந்த மைக்ரோ கிரெடிட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவில் மகளிர் சுயஉதவிக்குழுவில் இன்டர்னல் ஆடிட்டராக இருந்தேன். சோழவந்தானு, அப்புறம் நிலக்கோட்டை, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ஆடிட் பண்ணுவேன். ஆடிட் பண்ணுறதுக்கு சம்பளம் கிடையாது, ஃபீஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு டைமெல்லாம் கிடையாது, 10 மணிக்கெலாம் போகணுன்னு கிடையாது. ஐ கேன் கோ அட் எனி டைம், ஐ கேன் கம் அவுட் எனி டைம். எப்போனாலும் நான் போகலாம். நான் வர்றதுக்கு முன்னால் சொல்லிடுவேன். நான் இப்போ அருப்புக்கோட்டைக்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் சொல்லிடுவேன். அங்கே அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் எந்தெந்த ப்ராஜெக்ட் இருக்கோ எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுவேன். நான் நல்ல ஆண்டவர் எனக்கு எல்லாமே எனக்கு அவராக கொடுத்தார். நான் எங்கேயுமே தேடி போய் எனக்கு வேலை வேணும். எங்கேயும் நான் இந்திரா காந்தி சொல்லியிருக்க, பழைய பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க்னு சொல்லி, கடின உழைப்புக்கு ஈடு இன்னும் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு கடுமையாக உழைப்பேன், நேர்மையாக உழைக்கிறனால எனக்கு எல்லாமே ஜாப் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தேடி தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு எங்கேயுமே நான் அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வேலை கொடுங்கன்னு நான் கேட்கல. நான் விஆர்எஸ் கொடுத்த உடனே அடுத்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு சமயத்தில் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை, வேத சத்தியம் சொல்லுது. நீங்கள் படிக்கிற வேத சத்தியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் 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 கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதனால் ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம கொடுப்பார். நம்முடைய ஏக்கங்கள், எண்ணங்கள், தேவைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் மந்திரவாதி கிடையாது. ஜீசஸ் வந்து மந்திரவாதி கிடையாது. இன்னும் தெரியுங்க, ஏற்ற வேளையிலே ரம்மியமாக செய்கிற தேவன். எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், இந்த மகளுக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்யணும், இந்த மகனுக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்யணும்னு ஏற்ற வேளையில் ரம்மியமாக செய்கிற தேவன். அதனால் வந்து அவர் மந்திரவாதி கிடையாது. என்ன ஜெபம் பண்ண எனக்கு இது கிடைக்கலையா அது கிடைக்கல, அவருக்கு தெரியும் ஏசப்பாவுக்கு எப்போ உனக்கு உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஏசப்பாவுக்கு நிச்சயம் செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாலே பரிசுத்த ஓய்வு நாள். நம்ம 6 நாள் நம்ம வேலை செய்கிறோம். அந்த வாரத்தின் முதல் நாள் ஆக்சுவலாக வந்து வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பீப்புள் வந்து சண்டே வந்து முதல் நாள் தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் வாரத்துக்கு கடைசி நாள் வச்சுருக்கோம். சண்டே இஸ் த ஃபஸ்ட் டே ஃபார் எவ்ரி வீக்கு. அதனால் ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி நம்ம போகும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன். அதனால் ஆலயத்துக்கு வந்து நம்ம முன்னால் வரணுன்ற ஆசைப்படணும், ஆர்வமாக இருக்கணும். நான் படிக்கிற காலத்துலேருந்து எங்கள் சண்டே ஸ்கூல், எங்கள் சர்ச்சு சண்டே, நான் கேப்பர்நாளுக்கு எதிராக மெமோரியல் சர்ச்சுன்னு இருக்குது, அதில் தான் நான் இருந்தேன். நான் சண்டே ஸ்கூலுக்கு நான் தான் இன்சார்ஜு, யூத்துக்கு நான் தான் இன்சார்ஜு. அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறப்ப பிபிஎஸ்சில் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் டைரக்டராக போவேன். நான் எனக்கு நல்லா டயசிஸ் நிறையா வேலையெல்லாம் செய்தேன். நான் ஆண்டவர் எனக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். எனக்கு கொடுத்துட்டு தான் இருந்தார். அதனால் ஆண்டவருக்காக நம்ம எந்த காரியங்களும் செய்யும் பொழுது உற்சாகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்வார்.
அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணுன்ற அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இப்போ நான் போகும்பொழுது நிச்சயமாக எனக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார், என் கணவனுக்கு உதவி செய்வார் அப்படின்னு அந்த இது இருக்கணும், இந்த விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார், ஏற்றவில்லை செய்வார். நான் ஒரு சமயம் சோழவந்தானில் ஆடிட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சோழவந்தான் மழை பெஞ்சா கார் எடுத்துகிட்டு போவேன், மழை பெய்யலாம் மோட்டர் சைக்கிளே போயிடுவேன். பஸ்ஸுன்னா இங்கேருந்து அங்கே போய் நான் 3 பஸ் 2 பஸ் சோழவந்தானுக்கு பார்க்கலாம், அப்படினால நான் மோட்டர் சைக்கிளே போயிடுவேன். அங்கே போய் ஒரு 12 மணிக்கு தான் போய் சேருவேன். நான் ஆடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஈவினிங் 5:45 6 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன், ஆடிட்டை முடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டு ஹெல்மெட்லாம் போட்டு தான் வண்டியில் வந்தேன். நான் சமையல் அங்கேருந்து வர்றப்போ தேனூர் வழியாக தான் வரணும். தேனூர்னு சோழவந்தான் வர தேனூர் வழியாக வரணும். தேனூரை தாண்டி வர்றப்ப பார்த்தா நான் போகிறப்ப ரோடு நல்லா தான் இருந்துச்சு. திருப்பி வர பார்க்குறேன் 1.5 இன்ச்சு கல்லாக போட்டிருந்தாங்க, ரோடெல்லாம் பரப்பி வச்சுருந்தாங்க. நான் மெதுவாக தான் போனேன். நான் நல்லா இருட்டிருச்சு, மெதுவாக தான் போனேன். நான் இருந்தாலும் அந்த 1.5 இன்ச்சு கல் ஸ்கிட் ஆகி என்னை சல்லி விட்டு கீழே விழுந்துட்டேன். ஹெல்மெட் சாஞ்சிருச்சு, முகத்தில் அடிபட்டுச்சு, ஹெட்லைட்லாம் உடஞ்சிருச்சு, கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த இருட்டில் எப்படி எந்திரிக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்? அண்ணா ஏசப்பா ஒரு ஆள் அனுப்புனான். அந்த இருட்டு நேரத்துலையும் ஏசப்பா ஒரு ஆள் அனுப்புனார். அனுப்பி என்னை தூக்கி எனக்கு உதவி செய்யறதுக்கு உதவி செஞ்சார். அதோடு நான் வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவர் நம்ம மேலே கரிசனையாக இருக்கிற தேவன், என்னை கைவிடாத தேவன். என்ன, கண்ணீரை துடைப்பேன், கண்மணி போல காப்பேன், மார்போடு அணைப்பேன்னு சொல்லியிருக்கார் ஏசப்பா. அதனால் அவர் அவருக்கு நாம் பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மேலே கரிசனையாக இருப்பார். என் பிள்ளை எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு பார்க்குறவர். அதோடு நான் வந்துட்டேன். சின்ன சின்ன காயம்லாம் பட்டுச்சு, சரி பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இருட்டு நேரத்தில் பாருங்கள், எப்படி எந்திரிப்பேன்னு தெரில, என்ன செய்யணும்னு தெரில. ஒரு ஆளை இருட்டுக்குள்ளே எனக்கு ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பி என்னை தூக்க செய்து எனக்கு உதவி செய்தார். அதனால் ஆண்டவரை ஏசப்பா நம்பி விசுவாசத்தோடு அவரிடத்து வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார், ஆசீர்வதிப்பார். நன்றி அப்பா. ஆமீன். ஹல்லேலூயா. முதிர் வயதிலையும் கனி கொடுப்பா என்ற மாதிரி இன்றைக்கி அவங்க லைஃப்பில் எவ்வளவோ குடும்ப காரியங்களில் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சந்தித்து இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் சாட்சியாக நிற்கிறாங்கன்னா தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. உன் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னவர் தொடர்ந்து இன்னும் அருமையான நான் பாவிக்குரிய தகப்பனாரை கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. அவனோட சந்ததிகள் லீவோனை போல உயர்ந்து வளருவார்களா இயேசுநாமத்தினால். வேறு யாரும் சாட்சி சொல்கிறீங்களா? சுருக்கமாக, இல்லைன்னா அடுத்த பகுதிகளாக போவோம். ஆமேன். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, என் ஆண்டவரை போற்றுவே. ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்லிட்டு செய்திக்குள்ளே கொடுத்துட்றேன். மகையில் கொடுத்துருவோம். நேற்று காலையில் நான் ஆக்சுவலாக அருப்புக்கோட்டையில் ஒரு ஃப்ரேயரில் நான் கரெக்டாக 10:30 அங்கே இருக்கணும். நான் இதனால் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். 10:30 வந்துடுவேன். கரெக்டாக 11 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் வந்துடுவான்னு சொன்னாங்க. நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஜெபத்துக்காக வந்துருச்சு. நைட்டு ஒரு அம்மா ஒரு லேடி தங்கக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சு. அவங்கள பராமரிக்கணும். சரி, இங்கே பராமரிக்க முடியாது, கடவுளுடைய கிருபை எல்லாமே. பக்கத்தில் ஒரு சர்ச்சில் நம்ம ஜிஹெச்சுக்கு முன்னால் ஒரு ஆல்நைட் பிறகு மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடக்கும். இல்லையா? அந்த பொண்ணை அப்படியே அந்த அம்மாவை அங்கே கூட்டு போயிட்டு நானும் பாஸ்டமாக எல்லாம் சேர்ந்தது. எப்போயுமே அங்கே நான் தான் செய்தி கொடுப்பேன். மாதம் செய்தி கொடுத்து முடித்தோம். இங்கே வீட்டில் படுக்கிறதுக்கு மணி 2, எனக்கு 2-3 ஆயிடுச்சு. என்ன இவங்களாம் லேடிஸ் அங்கேயே படுத்துட்டாங்க. நான் மட்டும் இங்கே படுத்தேன். எனக்கு தூக்கம் வரல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 3:30 மணி ஆயிடுச்சு. விழிஞ்சால் காலையில் நாங்கள் பஸ்ஸில் போகணும். என்ன சொன்னோம், வண்டியை போய் 2 வீலரில் போய் மாட்டுத்தாவணில் போட்டுட்டு அருப்புக்கோட்டை பஸ்ஸில் போகணும் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு இவங்களும் எழுந்து வராங்க, 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வர்றாங்க.
இல்லையா? அந்த சர்ச்சில் வந்துட்டு அந்த அம்மாட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு பேசிட்டு என்ன பண்ண வரீங்கட்டா வந்தாங்க. 8 மணிக்கு வந்தாங்க. பிறகு அந்த பொண்ணுக்கு இங்கே டிப்பை நான் செஞ்சு கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு கொண்டு பஸ் ஏற்றி விடல. மணி 9:35 இல்லையா? இவங்க நடந்தே போய் அவங்க பஸ் ஏற்றி விடணும். 9:35 ஆச்சு. நான் அருப்பு கூட எத்தனை பேர் சொன்னால் 10:30 வரேன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி நான் அவங்களை ஏற்றி விட்டுட்டா 9:40. திருப்பி நான் இங்கேருந்து போனால் மாட்டுத்தாவணி போனால் என்ன சொல்ல எப்போ இருந்தாலும் மணி அந்த 10-10:20 ஆயிரும். அப்புறம் வண்டி ஸ்டாண்டில் போட்டு நடந்து அருப்புக்கோட்டை பஸ் ஏறி நான் அங்கே போய் திருப்பி அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். டைம் இல்லை என்ன சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அந்த 2 வீலரை பயன்படுத்துகிறேன், என் 2 வீலரை பயன்படுத்துகிறேன். உங்களுடைய கிருபை எனக்கு முன்னால் போட்டு ஆண்டவரே, என்னுடைய நாணத்தினாலே. ஏன்னா நைட் பூரா முழிச்சிருக்கோம், தூக்க கண் அப்படியே ரத்தம் சொக்குது எனக்கு. அவங்களும் முழிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் தூக்கத்தில் இருக்காங்க. எங்களுக்கு தூக்கம் வராமல் எங்களை கரெக்டாக 10:50க்கு அருப்புக்கோட்டை வாசலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் கூடல பெட்ரோல் போட்டதில் மணி 10:01 கரெக்டாக 10:49க்கு அருப்புக்கோட்டை வீட்டு முன்னால் நிப்பாட்டிட்ட வண்டி. இல்லையா? நான் போகலை. இது கூட இடத்துல டீ வேற சாப்பிட்டு போகிறோம். இல்லையா? ஒரு டீ வேற சின்ன ஓட போன்ற இடத்துல டீ வேற சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிறோம். கடவுளுடைய கிருபையில் கரெக்டாக ஒரு 45-50 நிமிஷத்தில் கொண்டு போய் அந்த ஸ்பாட்டில் கொண்டு நிப்பாட்டினார். ஏன்னா எப்பயுமே அவரை முன்னால் வச்சு போகிறது எனக்கு பிடிக்குது. என்னுடைய நாணம் இருக்குது, நான் வண்டி ஓட்டி எனக்கு வண்டி ஓட்ட தெரியல இல்லை, ஆனால் என்னை கூப்பிட்டு போகிறது அவர் தானே அப்படின்ட்டு கரெக்டாக ஆமே வழி நடத்துறவர். கரெக்டாக 10:52க்கு போய் அங்கே நின்னோம். அப்போ யார் நேரம் வரலை. ஆனால் அவங்க சொன்னாங்க, பாஸ் சொன்னபடி கரெக்டாக வந்துட்டீங்க, நாங்கள் தான் இன்னும் சரியாக வரல என்ன. இல்லையா? ஏன்னா வாஞ்சை அப்பா சொன்னாங்க இல்லையா, ஒரு வாஞ்சை. இன்றைக்கி ஆராதனைக்கு போனோம், அங்கே போனோம், முதல் நாள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். போய்க்கிறோம், இப்போ என்ன போய்க்கிறோம் சொல்லிக்கிறோம், என்னென்ன போன பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா? பாட்டு பாடி நம்மளுக்கு தெரியாத பாட்டா. நான் லைவ்ல தான் பார்த்துட்டு வந்தேன், அது அவங்க அந்த அக்கா பாட்டு நான் பார்த்து வந்தேன், அது பெருசு இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கணும். இல்லையா? அதை நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பா சொன்ன மாதிரி கர்த்தரை தேடுவதற்கு நன்மை குறைய விடாது. ஆகையால் எப்பயுமே தேவனை முன்பாக வைத்து நம்ம பின்னால் போவோம். அவர் நம்ம வழி நடத்துகிற தேவனாக இருக்கார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருகிற சண்டே சர்வீஸ் வாரத்தில் முதல் சர்வீஸாக இருக்கும். அன்றைக்கி கம்யூனியன் வழங்கப்படும். இல்லையா? அதனால் நீங்கள் குடும்பமாக வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த 5 வாரமும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த மாதத்தில் கடைசி வாரம். இல்லையா? இந்த மாதம் தான் 5 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஸ்பெஷல். அருமையான மக போனாலும் வரணும்னு சொன்னாங்க, வர முடியல. ஆனால் அவங்களுக்காகவே ஒரு ஞாயிறு இந்த ஜூனில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு பாராட்டு. தேவனுடைய அனாதி தீர்மானம். இல்லையா? எப்பயுமே 4 வாரம் தான் முடியும். அப்போ சொன்னேன், அந்த மகள் மேலே கிருபையாக இருக்கீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள். இல்லையா? எல்லாம் போனாலும் 4 சொல்லுவாங்க தேர்டு இல்லைன்னா லாஸ்ட்டுமாங்க. ஆனால் இதான் லாஸ்ட்டாக இருக்குது. 4வது வாரம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. 4வது வாரம் எப்பயுமே இல்லை, இதான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. கர்த்தர் அதுலேயும் அந்த குடும்பத்தாருக்கு கிருபையாக இறங்கி அவங்கள சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம சபையுடைய வளர்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் சபை உடைய ஆத்துமாக்கள் சபை பெருகல, சபையுடைய ஆத்துமாக்கள் பெறுகிறாங்க. ஆத்துமா பெருகும்போது சபை பெருக்கமே வேணும், அது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. 10 பிள்ளை இருந்தாலும் சாப்பாடு போடுவார், 100 பிள்ளை இருந்தாலும் சாப்பாடு போடுவார், 5000 புருஷர் இருந்தாலும் சாப்பாடு போடுறது மீது எடுக்க தேவன் கிருபை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆலயத்தை விரிவாக்குவார். அதுக்கான ஜெபம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக, ஏன்னா இடம் நிறைய ஆயத்தமாக இருக்குது. அல்லேலூயா இருக்குது. நம்ம போய் கால் வைக்கணும். யோர்தானில் கால் வச்சா 2 பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா நிறைய இருக்குது. கர்த்தர் இது கூட எத்தனையோ கவர்மெண்ட் சட்டத்திட்டங்கள் வந்தாலும் அழைத்தர் உண்மை இல்லவர். உங்களை என்னையும் கூட என்ன செய்யணும் அவர் நினைச்சா செஞ்சு அவர் முடிச்சிருவார். அதனால் பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. அல்லேலூயா. இந்த நாள் நம்மளுக்கு ரட்சணைத்தினால், ஆசீர்வாதத்தினால், நாளை நாள் இதை காட்ட அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தினால இந்த நாட்களை பிறந்தநாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபையின் சார்பாக நான் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லைவில் பார்த்து கொண்டு இருக்கிற, யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக இந்த மாதம் ஆண்டவரே, இன்று இந்த ஜூன் மாதம் கடைசி நாளை ஒரு நாள் இருக்க ஆண்டவரே, பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதிங்க. இந்த 6 மாதம் எங்களை எல்லாம் ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் பிறந்தநாள் கொண்டாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையிலே நிறைய பிள்ளைங்க பிறந்தநாள் சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கடந்த இந்த வாரத்திற்குள்ளே கடந்த நாளுக்கு நடந்த அன்பு நித்யாவுக்காக, ஜெரோமுக்காக ஆண்டவர், இன்னும் அநேகர் வந்து இதில் பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க. மகள் ஆண்டவர் சத்யாவுடைய மகளுக்காக எல்லாவிடம் தேங்க்ஸ் பண்ணுற ஆண்டவரே. தொடர்ந்து அந்த சபையினுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் பிறந்தநாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக திருமண நாள் காண்கின்ற அன்பு பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தாரை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துக்காக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் தாமே எல்லாவற்றையும் நினைவுறுகிற தேவன், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை எங்கள் தேசத்தில் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் யுத்தம் இல்லாத தேசமாய், சமாதானத்தின் தேசமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம்.
உடைய வார்த்தையுடைய வல்லமைகள் ஒவ்வொருக்கும் வெளிப்படுவதாக இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுவோமா? நன்றி சொல்லுவோம். இப்பொழுது கூட இந்த வாரம் விசேஷ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிற அன்பு மகள் பாபு அண்ட் நிசா, டாக்டர் நிசா அவனை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவங்களை ஒப்புக் கொடுத்துருவோம். தேவன் ஆவியோடு நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை மகளுக்குள்ள இறங்கும்படியாக இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நம்ம ஜெபிக்க வரோம். சலோமி வந்து இப்போ இந்த வார்த்தை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க. அப்படியே மக கையில் கொடுத்துருவோம். சோத்ரம் 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 ஆண்டவரே, அப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மகிமையின் பிரசனம் இந்த இடத்துல அப்பா இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லிடுறோம் அப்பா. அருமையான அப்பா மகளை நீ இந்த நாளையில் அழைத்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளை மூலயமா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறர் காயங்களை ஆற்றும்படி, கண்ணீர்களை துடைக்கும்படி கர்த்தர் தாமே மகளோட பேசுவீராக அப்பா. பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சத்திய உலகம் முழுவதும் போய்கொண்டு இருக்குப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் அதை தொட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளையோட பேசும் தெய்வம், நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ். வெல்கம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். Hallelujah. God is good all the time. God is good. Amen. Amen. தேங்க்யூ. என்னோட வேர்டுக்குள்ளே நான் கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி உங்களோட நான் ஷேர் பண்ணணும். போன வாரம் பாஸ்டர் ஐயா என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நான் ரெடியாக ஆயத்தமாயிட்டேன். ஆனால் வந்து கடைசி நேரத்தில் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஃபுட் பாய்சனிங் ஆகிட்டு, ஸோ நைட்டெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் பாஸ்டர் ஐயா கிட்ட சொன்னேன். ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தோடு சொன்னேன். ஏன்னா நான் ரொம்ப ஆயத்தத்தோடு இருந்தேன். பட் வந்து பலவீனமாகி விட்டு எனக்கு, என் கணவர், என் பையனுக்கு. பட் நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபிச்சிங்க. உங்களோட ஜெபத்தில் எங்களை நீங்கள் வைத்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கி கடலில் எனக்கு ஒரு பூர்ண விடுதலையும் சுகத்தையும் தந்தார். இன்றைக்கி உங்களோடு இந்த இடத்துல வந்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆல்வேஸ் ஹி இஸ் குட். ஆமென். நான் இங்கே வந்தபோது வந்துட்டு 10:30க்கு இங்கே வந்துட்டேன். நான் அப்படி கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருந்துச்சு, யாரும் வரல. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. நான் அப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணேன். இப்போ நான் ப்ரே பண்ணும்போது தேவன் சொன்னார், நீ யாருக்கா வெயிட் பண்ணுற? என்னோட பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது, நான் வந்துட்டேன் இங்கே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்த்தேன், எது முக்கியம்? மனிதர்கள் இங்கே வந்து இருக்கிறதா, தேவனோட பிரச்சனை? தேவனோட பிரச்சனை. இப்போ அவரோட பிரச்சனமே இங்கே வந்துருச்சு. இந்த சேர் ஃபில் பண்ணால் எனக்கு என்ன, ஃபில் பண்ணலைன்னா எனக்கு என்ன? அவரோட பிரச்சனை என் முன்னாடி செல்கிறது. ஆமென். இந்த இடத்துல அவர் உங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டார். எதுக்காக வந்தார்? உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளோட ரொம்ப ஆர்வமாக இருக்க. இன்னைக்கு என் மகள் வருவா, என் மகன் வருவா, நான் அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள பலப்படுத்தணும்னு சொல்லி அவர் இங்கே நமக்கு முன்பாகவே வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. God is good all the time and all the time God is good. ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. நம்ம பாஸ்டர் ஐயா சொன்னது போல் இன்னைக்கு வந்து 6 மாதம் கடந்துட்டோம். கடைசி வாரம் எனக்காக ஒரு கிரேஸ் சண்டே வேற கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த கிரேஸ் சண்டேல நமக்கு கிரேஸ்ஃபுல் டே. அவர் நம்மளை இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு? ஊக்குவிக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு அவர் நம்ம கொடுக்கறதான குட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்து அவர் கொடுக்கறது வந்து ஐசாயா சாப்டர் 41 verse 10. எடுத்தவங்க வாசிங்க. ஐசாயா சாப்டர் 41 verse 10. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குரியது. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம புதிய மாதத்துக்குள்ளே போகிறோம். 6 மாதம் கடந்து வந்துட்டோம். இன்னும் 6 மாதம் இருக்குது இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு. இந்த 6 மாதமும் நம்மளை அவரோட கைக்குள்ள வைத்து கண்ணின் மணியை போல வழி நடத்திருக்கிறாரு. எத்தனையோ சுகவீனத்தில் நமக்கு பலன் கொடுத்தாரு. நம்மளோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தார். ஆமென். ஆமென். ஸோ இன்னும் ஆமென். ஆமென். திகழாதே. ஆமென். 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 நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்மளோட எனிமியானவன் நம்மளை சுற்றி இருந்து முதல்ல என்ன பண்ணுவான்னா, நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்மளோட தன்னம்பிக்கையை அவன் உடைப்பான்.
கரெக்ட் தானே? அந்த தன்னம்பிக்கை உடைச்சோன்னு உங்களுக்குள்ள என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். ஐயோ, இந்த உலகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே நமக்குள்ள ஒரு திகில் வந்துடும். அப்போ அவர் நம்மக்கிட்ட என்ன சொல்லார்? நீ பயப்படாத. யார் இருக்கா? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. மனுஷன் அல்ல. அவர் வாக்கு மாறுறதுக்கு அவர் மனுஷனா? இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்றதுக்கு. அவர் என்ன பிஸ்னஸை செய்கிறாரு? இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? வாய் ஜாலங்களை சொல்லி நம்மளை ஒரு காரியத்தை விற்கணும்னா அதை என்ன பண்ணுவாங்க? பூனையை யானை ஆக்குவாங்க, யானையை பூனை ஆக்குவாங்க. ஆனால் என் தேவன் வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்ததான் இந்த ப்ராமிஸ்ல ஒன்று கூட வெறுமையாய் போனது கிடையாது. ஏமேன். அவர் சொல்றதான எல்லா வார்த்தையும் ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோன்னா அது சுத்த கிருபை. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களோட ஜெனரேஷனுக்கு நீங்க பிளஸ்ஸிங் தேடி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களை முன்னோர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணது, உங்களுக்காக அவங்க நின்னதான கிருபை. இன்னைக்கு நீங்களும் நான் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்போ உங்களுக்கு ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு வேர்ட் ஷேர் பண்ணேன். அது வந்து என்னன்னா, தேவன் உங்களை மறந்து போகல, ஆனா என்ன பண்றாரு? உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் செட்டைகள் கீழே உங்களை வந்து மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மறைத்து வைக்கிறதான சூழ்நிலையில வந்து நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களா? இல்ல உங்ககிட்ட சில நேரம் கடவுள் வந்து என்ன சொல்லிடுறாரு? அந்த பிளான் எல்லாம் சொல்லிடுறாரு, அவனை இப்படி செய்ய போற அப்படி. இல்ல, சில நேரம் நமக்கு முன்னாடி எப்படி இருக்குது? அது வந்து இருட்டா இருக்குது. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த டைம்ல என்ன ஆகும்? நமக்கு வந்து பலவீனமாகும். சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, சாரி ஃபார் Thank you, Jesus. Okay, thank you, Jesus. God is good all the time. All the time, God is good. Amen. So, நம்ம இன்னைக்கு பாருங்க, இங்கேயும் ஒரு சோதனை கொடுக்குறாங்க. In the name of Jesus. Hallelujah. Okay, hallelujah. God is good all the time. And all the time, God is good. Hallelujah. 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 Amen. Amen. இந்த வேலையிலும் நம்ம அவரோட பிரசனத்துல நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான டைம். எவ்ரி டைம் இந்த இடத்துல அவரோட சர்ச்ல நம்ம பண்றதான எவ்ரி சிங்கிள் செகண்ட் வந்து என் தேவனாகிய கர்த்தர் வந்து அவர் பத்திரமா நோட் பண்ணி வைத்திருக்கிறார். எதுவுமே வீணா போறதே கிடையாது. இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்றது அவரு
அவர் அதனால அங்கீகரிக்கிறது மட்டும் இந்த இடத்துல நீங்க வந்து அவரோட பிரசனத்தை கனம் பண்றதான எல்லா நேரத்தையும் அவரு உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். ஆமென். ஹalleluya. நான் சொன்ன மாதிரி உங்க தேவன் வந்து அவரோட சட்டைகள் கீழே வந்து மறைத்து வைத்திருக்கிறார். அந்த மறைத்து வைக்கிறதான அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்னா, நம்மள ரொம்ப பலவீனமா வைத்திருக்கிறோம். அந்த சூழ்நிலை அந்த எல்லாம் நேரம் எப்படி இருக்கும்னா, நம்ம கடினமான சூழ்நிலை, நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், நம்ம ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது, இல்ல நம்ம நினைக்கிறதான காரியம் நம்ம ரொம்ப சோர்வாயிரும். அப்படி செய்யலன்னு சொல்லி என்ன பண்ணுவான், உங்களை வந்து அவன் என்ன பண்ணுவான், கேள்வி, ஐயோ நான் நல்ல பிள்ளை இல்ல தேவனோட பார்வையில, அதனால என்ன ஆயிடுச்சு, அவரோட பிரச்சனை என்னை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உடைந்து போடுவோம். அப்ப என்ன ஆயிடுது, நம்மளோட பலவீனம் யாரோட பலமாயிருது, அவரோட பார்வையிலே இருக்கிறீங்க. ஆமென். ஹalleluya. நீங்க ஒரு சின்ன பிள்ளைய வச்சிருக்கீங்க, ஒரு 1.5 வயசு 2 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை மெதுவா என்ன பண்ணுது, தவள ஆரம்பிக்குது. தவள ஆரம்பிச்சோன்னா என்ன செய்யும், அந்த குழந்தை மெதுவா ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நடக்கும். நடந்த உடனே டக்குன்னு கேட் வாக் பண்ணிடுமா, இல்ல என்ன ஆகும், கீழே விழும், எந்திரிக்கும், அப்புறம் திரும்ப நடக்கும், கீழே விழும், லைட்டா அடிபடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுல உடனே பக்கத்துல ஏதாவது ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருவீங்க. நல்ல இதா இருந்தா என்ன பண்ணீங்க, சுத்தி சுத்தி தள்ளாடி வைப்பீங்க, எங்க கீழே விழுந்தா அடிபட்டுற கூடாதுன்னு. அதுக்கு நீங்க உங்க பிள்ளை நீ நடக்க கூடாது, என் மடியிலே உட்காந்துரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல, உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளை தவழ்ந்து தவழ்ந்து நடந்தாதான் என்ன ஆகும், அடுத்து பலமா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த சின்ன சின்ன முயற்சிகள் அவ எடுக்கிறதான, அவனோ எடுக்கிறதான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தான் என்ன பண்ணும், அவளோட காலை நல்லா பலப்படுத்தும், மூட்டுகள் பலமாகும், நல்லபடியா நடக்கும். சரி, அந்த பிள்ளை ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்தோட கொண்டு போய் மெயின் ரோட்ல நடக்க விடுவீங்களா? இல்ல, ஒரு 1 இயர் 2 இயர் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ள நடக்க விடுவீங்க, உங்க கையை பிடிச்சே நடக்க வைப்பீங்க, அந்த கட்டை வண்டி வாங்கி கொடுத்து பேலன்ஸ்ல நடக்க வைப்போம். கரெக்ட் தானே? மனுஷனாகிய நம்மளே நம்மளோட சிறிய ஞானத்துல அப்படி செய்யும்போது, என் தேவனாகிய கர்த்தர், என்னை சிருஷ்டித்த தேவன் என்ன பண்றாரு, நம்மள இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண விடுவாரா? விடவே மாட்டார். இன்னைக்கு நீங்க டிவி நியூஸ் ஆன் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு சுத்தி, வார், பயங்கரமான வார், வியாதி, எல்லா விதமான நெகட்டிவ் நியூஸையும் நம்ம பாக்குறோம். இத பார்த்துட்டு நம்ம வெளியில போகும்போது நம்மள சுத்தி இருக்கிறது கான்பிடன்ஸா, பயமா? பயம் மட்டும்தான். நமக்கு இருக்கிறதான ஒரே பிடிப்பு யாரு, ஏசப்பா மட்டும்தான். அவர் மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமான தேவன். இந்த ஒரு நிச்சயமற்ற உலகத்துல நமக்கு யாரு நித்தியமான தேவன், ஏசப்பா மட்டும்தான். நம்ம கூட இருக்க யாரும் நமக்கு நித்திய ஜீவனையோ சல்வேஷனையோ நமக்கு தரவே முடியாது. ஏசப்பா மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். இந்த உலகத்துல அவர் மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவனும் பூர்ண பாதுகாப்பும் தருகிற தேவன். அவர் கொடுக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். Amen. Hallelujah. Do you receive it in the name of Jesus? Amen. Amen. God is good all the time, and all the time God is good. இன்னைக்கு நம்ம படிச்சதான அந்த வாக்குத்தத்தத்தை போல ஐசாயா chapter 41 verse 10ல அவர் என்ன சொல்றாரு, fear not, I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேற யார் இருக்கா? அவர் சொன்னாரா, நான் உனக்கு 2 பேரை அப்பாயிண்ட் பண்றேம்மா, இவங்க உன்னை பார்த்துக்குவாங்க. அவரே இன் பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு கவர்னன்ட் கொடுக்குறாரு, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், வேற யார் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்க பின்னாடி இந்த ஆர்மி ஆஃப் ஹெவனே உங்க பின்னாடி யாரு, பேக்கப் இருக்கா? நீங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கிடையாது. நீங்க வந்து அனாதை கிடையாது. யூ ஆர் நாட் a destitute. உங்க பின்னாடி யார் இருக்கா? இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனே பின்னாடி பேக்கப் இருக்கிறாரு. உங்க பின்னாடி the army of the heaven உங்க கூட பேக்கப் இருக்கு. நீங்க லேசான ஆள் கிடையாது. You can lift your collars high and say, who is there? The Lord of heavens is there with me. Amen. என்னைய சும்மாலாம் நீ யாரு தொட்டு டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது. என்னைய நீ தொட்டனா யாரு இது பண்ணுவா? The kingdom of God will back up me.
அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வீக்னஸ் ஆன டைம், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த மறைந்து இருக்கிற டைம், இந்த மறைந்து இருக்கிற டைம் வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து பயங்கர இருட்டான சூழ்நிலை, நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியாது, நம்ம ஒரு டனல்ல இருக்கிற மாதிரி, ஒரு லைட்டு கிடைக்காதா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் தர மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் என் பிரச்சனையை பத்தி, உங்களுக்கு என்ன சிஸ்டர் தெரியும் என் பிரச்சனையை பத்தி, நான் வெளியில ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆனா என் தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரியும். நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்கன்னு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் எப்பயும் சொல்றது போல, ஒரு மனுஷன் கிட்ட நம்ம இதை பத்தி ஷேர் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்களே, உள்ள வெளியில வந்து சொல்லுவாங்க, ஐயோ பாவம் சிஸ்டர், நீங்க உங்களுக்கா இந்த நிலைமை, பாவம் பிரதர். ஆனா உள்ளால என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லா வேணும், கொஞ்சம் ஆட்டமா போட்ட அப்படின்னு சொல்லி உள்ளால குளிர்காய்வாங்க. கரெக்ட் தானே? ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவர் கிருபையின் கரத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்மள அவரோட பொக்கிஷமாய் நம்மள வழி நடத்தி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த சிச்சுவேஷன் ஆஃப் ட்ரைனஸ், ஓகே, இந்த வனாந்திரம், அது பேரு தான் வில்டர்னஸ். ஓகே, எல்லாருக்கும் வாழ்க்கையில் அந்த வில்டர்னஸ் இருக்கும். ஆனா அந்த வில்டர்னஸ், அந்த வனாந்திரமான இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? சிலவங்களுக்கு வேலையில பிரச்சனையா இருக்கும், சிலவங்களுக்கு வீட்டுல பிரச்சனை, வியாதியில பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருக்கும். ஆனா எல்லா விதமான பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் யாரு? ஏசப்பா மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த டைம்ல வந்து நம்ம மனநிலையை எப்படி வைத்திருக்கணும்னா, தமாம். எல்லாரும் சொல்லுங்க, தமாம். ஹீப்ரூ வேர்ட். தமாம்ன்றது ஒரு ஹீப்ரூ வேர்ட், எபிரேய வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னா, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சைலண்ட். அமைதியா இருங்க, அலைப்பாயாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க புலம்புறனால உங்க பிரச்சனை முடியுமா? இல்ல நீங்க கோவப்பட்டு யாரையா திட்டினா பிரச்சனை முடியுமா? இன்னும் வேர்ஸா தான் ஆகும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிரச்சனை, நம்ம கோவப்பட்டு டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, உடம்புல 1008 பிரச்சனைகள் தான் உள்ளால ஃபார்ம் ஆகி ஸ்ட்ரெஸ்ல ஆகும், டிப்ரெஷன் ஆகும், பிபி ரைஸ் ஆகும், சுகர் ரைஸ் ஆகும், எல்லா இதுவும் ரைஸ் ஆகும். ஆனா நம்ம ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகாது. அதனால நமக்கு எப்பெல்லாம் நம்ம இந்த வில்டர்னஸ், இந்த வனாந்திரம் கோ த்ரூ பண்றோமோ, நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா தமாம்ன்ற ஸ்டேட்ல இருக்கணும். தமாம்னா என்னது? ஸ்டே சைலண்ட் அண்ட் ஸ்டில். ஓகே, நீங்க போய் லேட்டா உங்க இதுல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த டைம், அந்த தமாம்ன்ற ஸ்டேட்ல நீங்க இருக்க போனா அவரோட வார்த்தையை மாத்திரம் இருக பற்றி கொள்ளுங்க. நீங்க இந்த வில்டர்னஸ் கோ த்ரூ பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இந்த வில்டர்னஸ் கோ த்ரூ பண்ணும்போது குவைட்டா இருக்கிறோம். செகண்ட் திங், காட் நீங்க இந்த சைலன்ஸ்ல கோ த்ரூ பண்றீங்கல்ல, இந்த வில்டர்னஸ் வனாந்திரத்துல நீங்க கோ த்ரூ பண்ணும்போது, ஆஸ் அ ஹெவன்லி ஃபாதர் அவர் வந்து என்ன பண்றாரு? பிக் பாஸ் மாதிரி அவர் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அவர் உங்ககிட்ட 2 விதமான காரியத்தை வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்க. என்னன்னா, உங்களோட ஒபீடியன்ஸை வந்து எதிர்பார்க்கிறார். அந்த இருட்டான சூழ்நிலை எல்லாரும் இருக்கும்போது நம்மளோட பிஹேவியர் வேற. கரெக்ட் தானே? நம்ம நல்லா பிளசன்டபிளா இருப்போம், நல்லா இருப்போம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து கெட்டவங்கன்னு சொல்றது நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். கரெக்ட் தானே? இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுன்னா நம்ம அடுத்தவங்க மனுஷங்களோட ஜஸ்டிபிகேஷனுக்கும் ரைச்சஸ்னஸ்க்கும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஆனா தேவன் நம்மளை வந்து இந்த இருட்டான நேரத்துலதான் நம்மளோட ஒபீடியன்ஸை வந்து கவனிக்கிறார். நீ எவ்வளவு தூரம் என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறன்றதை வந்து அவர் பாக்குறாரு. 2வது விஷயம், இந்த நேரத்துல நீங்க எப்படி அவர்கிட்ட பற்றி சேர்றீங்க, அவர் கூட இன்னும் நெருக்கமா சேர்றீங்க. அந்த ஒன்னஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த டைம்ல தான் நமக்கு முக்கியமா என்ன வேணும்? வாக்கிங் வித் காட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட் தானே? வாக்கிங் வித் காட்னா நான் நடந்துட்டு இருக்கேன், இல்ல ஏசப்பா நடந்துட்டு இருக்காங்க, நான் ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருக்கேன். அது வாக்கிங் வித் ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸா? இல்ல, நான் அவரை விட்டுட்டு போயிட்டேன், இல்ல அவரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப 2 பேரும் மியூச்சுவலா ஒரே ஸ்பீட்ல போகணும். கரெக்ட் தானே? நானும் அவரும் ஒரே இதுல வந்து கை கோர்த்து போகும்போது அந்த வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அப்ப இந்த தமாம் என்ற இந்த டைம் ஆஃப் நம்ம லைஃப், அந்த வில்டர்னஸ், அந்த வனாந்திரத்துல நம்ம மனசை வந்து என்ன பண்ணணும்? ஸ்டில்லா வைத்து நம்ம என்ன பண்ண, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், அவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கணும். நமக்கு சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கும், எல்லாமே நமக்கு இதாதான் இருக்கும். ஆனா ஸ்டில் நம்ம என்ன பண்ணோம்? அவரோட கைகளை இறுக பற்றி கொண்டு அவர்கிட்ட நம்மளுக்கிட்ட முக்கியமா முழுவதுமா சரண்டர் பண்ணிடணும். அப்பா, எனக்கு உண்மை தவிர வேற யாருமே கிடையாது. நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன், சக்சஸ் ஃபார்முலா. இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் நான் கையை தூக்கவே மாட்டேன். ஆனா என் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும் 2 கையும் தூக்கி, அது பேர் என்னன்னா யூ ஃபார்முலா. யூ ஃபார்முலான்னு என்ன? ஏசப்பா, நீங்களும் நானும் மாத்திரம்தான்.
எனக்கு வேற யாருமே வேணாம், நீங்க மாத்திரம்தான் இந்த உலகத்துல, எனக்கு வேற யாருமே வேண்டான்னு சொல்லிருங்க. நீங்க அதை மட்டும் சொல்லி பாருங்க, மத்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துரும். எப்படி அப்பா சொன்னாங்களோ, முதல்ல எதை தேடுங்க? தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க, பின்னாடி எல்லாமே வந்துரும். நீங்க கேட்கவே வேண்டாம். ஆமென். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வில்டர்னஸ் சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணிடணும்? கைகளை தூக்கி அவர்கிட்ட சரணடைந்துடணும். இன்னைக்கு நம்ம பைபிள்ல பார்க்க போறதான ஒரு முக்கியமான கேரக்டர், என்னை ரொம்ப மனசை டச் பண்ணதான ஒரு கேரக்டர். நான் இதை பத்தி இது பண்ணும்போது, தானியலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வாலிபர்கள்னா யாரு, எப்படி இருப்பாங்க? சைல்ட்ல இருந்து அடல்ட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ஹீரோயிக் ஆட்டிடியூட் இருக்கும், கரெக்ட் தானே? அப்பதான் லைட்டா பேரண்ட்ஸ் கிட்ட முறுக்கி பேசுவாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்ற ஆட்டிடியூட் இருக்கும், கரெக்ட் தானே? கொஞ்சம் ஸ்டைலிஷா வருவாங்க. அவங்களதான் எப்பயுமே நல்லா தெரியணும்னு ட்ரெஸ் பண்ண, கேர்ள்ஸ்னாலும் சரி பாய்ஸ்னாலும் சரி, எல்லாருக்கும் அது நம்மளோட ஹார்மோன்ஸ்ல இருக்கு, கரெக்ட் தானே? ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. டீனேஜர் அப்படின்னா பிளட் எப்படி இருக்கும்? ஹாட்டா இருக்கும். யாராவது வம்பிழுத்தா என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்கும். ஆனா அந்த டைம்ல என்ன ஆயிருது, பாபிலோனிய ராஜா என்ன பண்றாரு, அந்த ஜூடான்ற இடத்த பிடிச்சிடுறாரு. கடவுள் அவங்க கையில அவரை கொடுத்துடுறாங்க அந்த யூதர்களை. அப்ப என்ன ஆயிருது, அவங்கள ஹோஸ்டேஜா ரெஃப்யூஜா பிடிச்சிட்டு போயிடுறாங்க பாபிலோனுக்கு. அந்த ராஜா சொல்றாரு, அந்த நேபுகாத்நேசர் ராஜா, இந்த தேசத்துல, இந்த ஜூதா தேசத்துல அழகும் அறிவும் தேர்ந்த வாலிபர்களை அங்க பிடிச்சிட்டு வந்துங்க, சிறை பிடிச்சிட்டு வந்துருங்கன்னு. அப்ப இந்த வாலிபர்களை அங்க சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பாபிலோனுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அவங்கள ரீலோகேட் பண்ணிடுறாங்க தன்னோட சொந்த தேசத்துல. அவனோட சொந்த ஊர்ல அவன் என்ன பண்ணிருப்பான்? கம்பீரமா இருந்திருப்பான். இப்ப அவனை சிறைப்பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு, கரெக்ட் தானே? அதை அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. நாங்கெல்லாம் யார் தெரியுமா, எங்களை பிடிச்சிட்டீங்கடான்ட்டு இது பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இன்னொரு தேசத்துல நீங்க ரீலோகேட் ஆயிட்டீங்க, அவமதிக்கப்பட்டுட்டீங்க, உங்களோட ஐடென்டிட்டி போயிடுச்சு, கரெக்ட் தானே? அந்த பாபிலோன் தேசத்துல அவங்களை எப்படி பார்த்திருப்பாங்க? ரொம்ப ஏளனமா பார்த்திருப்பாங்க. வந்துட்டீங்களா, நீங்கெல்லாம் என்ன கைதிகள் இந்த ஊர்ல, நாங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, நீங்க அடிமைகள்ன்ற சொல்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட கான்பிடன்ஸை உடைக்கப்பட்டுட்டாங்க, கரெக்ட் தானே? அடுத்து என்ன ஆகுது, அடுத்த அசிங்கம் என்ன பாத்தீங்கன்னா, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா, டேனியலோட புத்தகத்துல போனீங்கன்னா 1வது அதிகாரம், அதுல போனீங்கன்னா டேனியல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அவங்களோட ஒரிஜினல் பேரை பாருங்க. அவங்களோட அப்பா அம்மா வைத்த பேர் என்னன்னு பாருங்க. அவங்களுக்கு அந்த 1வது அதிகாரத்துல 6வது வசனம் பார்த்தீங்க. இதுதான் அவங்களோட ஒரிஜினல் நேம். அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி பிளஸ் பண்ணி தவம் இருந்து வைத்த பேர்கள். அத என்ன பண்றாங்க, அவங்க பாபிலோனியர்களா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரை எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. அடுத்து வாசிங்க. 7வது மறுபேரிட்டான். எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க, ரீம் நேம். நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்களும் நானும் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டே, இனிமே உன் பேர் இது இல்லப்பா, உன் பேர் இதுப்பா. அதுவும் அந்த பெல்ஷரார்ன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடலோட நேம், ஒரு அவங்களோட தேசத்தின் விக்கிரகத்தோட பேரை கொண்டு என்ன பண்றாரு, இனிமே உன் பேரு டேனியல் இல்ல, உன் பேர் இதுதான் உன்னோட பேருன்னு சொல்லி பேரை மாத்துறாங்க. அந்த 4 பேருக்கும், டேனியல், மேஷாக், அந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அவ்வளவு பேருக்கு என்ன ஆயிருது, பேர் மாற்றம் செய்யுது. சோ அப்ப 2வது என்ன ஆகுது, அவங்களோட செகண்ட் கான்பிடன்ஸ் அடிக்க. முதல்ல என்ன ஆயிடுச்சு, அவங்களோட ரீலோகேட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பேரை மாற்றிட்டாங்க, முற்றிலும் அவங்கள அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, உணவு பழக்கத்தை மாத்துங்க, இனிமே நாங்க என்ன சாப்பாடுக்கு அந்த ராஜா கொடுக்குறாரோ அதை தான் நீங்க சாப்பிடணும், அந்த ஒயினை தான் நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்க சொல்றாரு அந்த ராஜா. எதுக்கு, அந்த தேசத்துல அந்த ராஜாவோட பேலஸ்ல அவருக்கு அசஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு பேசிக் என்னது, நீங்க எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? ஹலோ சார், ஐ எம் அப்படின்னு சொல்லி உங்க பேரை தான் சொல்லுவீங்க. இங்க என்ன ஆயிருது, உங்க பேரே அடிக்கப்பட்டுட்டு. சோ நம்மளோட இன்னைக்கு நம்ம யாருக்கும் ஐ டோன்ட் திங்க் நமக்கு இவ்வளவு வேர்ஸான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு.
கண்டிப்பா கரெக்ட் தானே? கடவுள் நம்மள ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. நம்மள இந்த தேசத்துல, நம்மளோட பேரண்ட்ஸ் வைத்த நேம்ல நம்ம என்ன சாப்பிடுறோன்ற ஃப்ரீடத்தோடு நம்ம இருக்கிறோம். ஆமென், ஹalleluya. அவங்க எவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. they were relocated, renamed. அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இவங்க பிளான் பண்ணல, அவங்க என்ன சாப்பிடணும், ஆனா தேவனோட தயவு அந்த இடத்துல அவங்க மேல இருந்துச்சு. ஆமென், ஹalleluya. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டானியல், ஷாத்ராக், மேஷாக், அபெத்நேகோ இவங்க 4 பேரும் எந்த சூழ்நிலையிலும் அவரோட பிரசன்னத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றதான முக்கியமான விஷயம் அதுதான். இயேசுக்காக எதனாலும் விட்டு கொடுங்க, இயேசுக்காக எதனாலும் விட்டு கொடுங்க, ஆனா அவரோட பிரசன்னத்தை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். இட் கேன் பி எனிதிங், இட் கேன் பி ஹவ் ப்ரெஷியஸ், எவ்வளவு மதிப்பான காரியமா இருந்தாலும், ஆனா அவரோட பிரசன்னத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் சிலுவையில விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த கடைசி பாடு முதல் கொண்டு அவர் என்ன பண்ணாரு, உங்களையும் என்னையும் மாத்திரம் தான் அங்க நினைச்சு பார்த்தாரு. எவ்ரி சிங்கிள் டிராப் ஆஃப் ஹிஸ் பிளட், அவர் அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் சிந்துற வரைக்கும் அவர் என்ன நினைச்சாருன்னா, அவ என்னோட மகள், அவ என்னோட மகன், அவனுக்காக நான் என்னோட ஜீவனை தருவேன்னு சொல்லி அவர் உங்களையும் என்னையும் மாத்திரம் தான் நினைத்தார். ஆமென். அவரும் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். அவரை he didn't give up on us. ஆமென், ஹalleluya. நம்ம பல சூழ்நிலையில விட்டு கொடுத்துறோம். நம்மளோட லேசினஸ், சோம்பேறித்தனத்தினால, பலவீனத்தினால, நம்ம வேர்ல்ட்லி காரியங்கள்னால, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அவரை விட்டு கொடுத்துறோம். ஆனா அவர் அதுக்காக சோர்ந்து இல்லை இவன் என்னை விட்டு விலகி போயிட்டான்னு அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென், ஹalleluya. God is good all the time, and all the time God is very very good. Amen. அப்ப இந்த ஷாத்ராக், மேஷாக், அபெத்நேகோ என்ன பண்ணாங்க, இந்த கடினமான சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரமும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அவரோட பிரச்சனத்துக்காக கேட்டாங்க. அந்த டைம் ஃபுல்லா அவரோட ஃபேவர் அவங்க மேல இருந்துச்சு. அப்ப அவங்க அந்த அவரோட இன்சார்ஜ் கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க என்ன வேணாலும் எங்களை பாடுபடுத்துங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த உணவு மட்டும் எங்களுக்கு சாப்பிட சொல்லாதீங்க. நீங்க எனக்கு உணவே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் வெறும் ரொட்டியும் காய்கறியும் மட்டும் சாப்பிட்டு இருந்துக்கிறேன். இல்ல இல்ல, உங்களை ராஜா வந்து நல்ல போஷாக்கா சாப்பிட்டு, நல்ல சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு 2-3 வருஷத்துல எப்படி இருக்கணும், நல்ல பலமான ஆட்களா இருக்கணும் நீங்க. அப்ப டேனியல் சொல்றாரு, இந்த அதிகாரம் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க வேணா எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் என் உணவை சாப்பிட்றேன், நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் உங்க உணவை கொடுங்க. நீங்க அந்த 10வது 11வது நாள் எங்களுக்கு ஒரு காம்படிஷன் கூட வைங்க, யார் பலவான்னு நீங்க பாருங்கன்னு. அப்ப என்ன ஆகுது, அந்த 10 நாள் கழிச்சு இவங்களுக்கும் அந்த சாதாரண மக்களுக்கு அந்த உணவு, ராஜாவோட உணவு கொடுத்த மக்களுக்கும் போட்டி வச்சு பார்த்தா இந்த 4 பேரும் ரொம்ப பலவான்களா இருந்தாங்க. ஆமென். அவங்க உண்ணது வெறும் தேவனோட பயத்துல அவங்க சாப்பிட்டதான அந்த அப்பமும் வெஜிடபிள்ஸையும் தேவன் வந்து பலப்படுத்தி கொடுத்தாரு. ஆமென். ஆசீர்வதித்து கொடுத்தார். தேவனோட பிரசன்னத்துல அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்தாரு. மற்றவங்களை காட்டில அவங்க மேல ஒரு புதிய ஃபேவர் இருந்துச்சு. இத பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அந்த லீடர் என்ன சொல்றாரு, இனிமே எல்லாருக்குமே இதே டயட்டே கொடுத்துருங்க, யாருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாம் கிடையாது, இவங்க என்ன செய்யறாங்களோ அதையே ஃபாலோ பண்ண வைங்க. ஆமென், ஹalleluya. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலை நீங்க கோத்ரூ பண்ணாலும் உங்களோட ஒபீடியன்ஸ், நீங்க கடவுளுக்கு கொடுக்கறதான ப்ரையாரிட்டியும் முக்கியத்துவத்தையும் தயவு செஞ்சு மாத்தாதீங்க. அடுத்தவங்களுக்காக உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் நீங்க மாத்தாதீங்க. நீங்க தேவனை முன்வைத்து அவரோட பிரசனத்தை முன்வைத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க போகும்போது அவரோட பிரசனம் உங்களுக்கு முன் செல்கிறது. ஆமென், ஹalleluya. அவர் நடத்துகிறார், அவர் வழி நடத்துகிறார், அவர் உங்களை தாங்குவார். அப்படி பாத்தீங்கன்னா அந்த ராஜா பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆகுது, ஒரு நல்ல ட்ரீம் வந்துருச்சு. அந்த ட்ரீமை வந்து யாரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற, அந்த இதுலயும் அவர் ஒரு டாஸ்க் வைக்கிறார், நான் ட்ரீமை சொல்ல மாட்டேன், என் ட்ரீமை நீங்களே சொல்லி அந்த ட்ரீமோட மீனிங்கும் சொல்லுங்கன்னு. அந்த தேசத்துல ஒரு ஆள் கூட கிடையாது, அந்த பாபிலோன்ல ஒரு ஆள் கூட கிடையாது. அப்ப டேனியல் வந்து ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அவரோட ட்ரீமையும் விளக்கி சொல்லிட்டு அந்த ட்ரீமோட விளக்கத்தையும் ராஜா கிட்ட சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது, அவனை தூக்கி என்ன பண்றாரு, அவருக்கு அடுத்த லெவல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரா பொசிஷன் கொடுக்கிறாரு. ஆமென். நீ என்ன பண்ணீங்க, ரீலோகேட் பண்ணீங்க, ரீநேம் பண்ணீங்க, லைஃப் ஸ்டைல மாத்துனீங்க, அவனை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ நீங்க அவனை வந்து தாழ்த்துனீங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, ஒரே ஃப்ளூக்ல என்ன பண்ணாரு, பிரைம் மினிஸ்டரா தூக்கி வச்சாரு. அடிமைகள் மத்தியில
அவர் என்ன பண்ணாரு, அந்த தேசத்திலேயே அவர் எங்க அடிமையா தூக்கிட்டு போனாங்களோ அதே தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஜோசஃபையும் அதே மாதிரி அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு, அன்னைக்கு அவர் கையில என்ன பண்ணாரு, விலங்கோடி வந்தார். ஃபாரோவோட அந்த கோர்ட்ல என்ன பண்ணாரு, அந்த ட்ரீமோட மீனிங் சொல்றதுக்கு ஜோசஃப வந்து சிறைப்பிடிப்புல இருந்து எப்படி கூட்டிட்டு வந்தாங்க, கையில விலங்கு போட்டு ஒரு பிரிசனரா கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஒரு ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு ஒரே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆயிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் வல்லவராய் இருக்கிறார், சூழ்நிலையில மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மை லார்ட் இஸ் மைட்டி டு டர்ன் த டேபிள்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் கடந்த 18 இயர்ஸ் ஆட்டு. லாஸ்ட் இயர் தான் நாங்கள் வந்தோம். அப்போ நான் வந்து முதல் 2007 வந்து சிங்கப்பூர் போகும்போது ஒரு 8 months நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓரளவு நான் என்னோட இதில் நல்லா வந்துட்டேன், நான் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்துட்டேன். அப்போ என்ன ஆகுது, அந்த தேசத்துல உள்ள ஒருத்தவங்க வந்து எங்க கம்பெனில வேலைக்கு சேர்றாங்க. அவங்க வந்து யாருன்னா நம்ம பெரிய சகோதரர்களோட அந்த இது சேர்ந்தவங்க. ஓகேயா? அப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து அங்க ஜாயின் பண்ணாங்க. எங்க பாஸும் அதே இதுதான். அப்ப அவங்க வேலைக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவங்க, என் பாஸ் சொல்றாரு, நீங்க தான் அவங்கள ஓரியன்டேட் பண்ணணும், அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க, எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், எப்படி செய்யறது எடுக்கிறது எல்லாம் அவங்களுக்கு கோச்சிங் பண்ணிட்டு அவங்க இப்ப அளவு வந்துட்டாங்க, ஓரளவு ட்ரெயின் ஆயிட்டாங்க. அப்ப நான் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்க வந்து உள்ளால இருப்பாங்க, நான் செய்யறதெல்லாம் அவங்க பார்த்து லேர்ன் பண்ணிட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு லேர்ன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நைஸா வந்து அந்த ஸ்டேட் மாறி என்னை பத்தி போய் பாஸ் கிட்ட வந்து ரொம்ப இது பண்ண, அவங்களுக்கால டேக் இட் பண்ண முடியல. இந்த பொண்ணு என்ன அங்கிருந்து வந்திருக்கா, இவ என்ன நமக்கு கத்து தருது, லேர்ன் பண்ற வரைக்கும் நல்லா தான் லேர்ன் பண்ணாங்க, இப்ப அவங்களுக்கு என்ன டைஜஸ்ட் பண்ண முடியல, இவ வந்து நமக்கு மேல இருக்கிறதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி போய் பாஸ் கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னை பத்தி. அப்ப என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உன்னை பத்தி அவங்க ரொம்ப போய் பாஸ் கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப எனக்கு இது ஒரு ப்ரெஷர் ஆயிட்டு, காலையில நான் வேலைக்கு வரும்போது ப்ரேயர் பண்ணிட்டே வருவேன் ட்ரெயின்ல. அங்க ஒரு 40 minutes, நான் 30 minutes நான் ட்ரெயின்ல வரணும், ஃபாஸ்ட் ட்ரெயின்ல. அப்போ நான் வரும்போதே எனக்கு அப்படியே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கும், என்ன கடவுளை இன்னைக்கு என்ன இது பண்ண. ஆனா என் பாஸ் என்கிட்ட எதுவும் பேச மாட்டாரு, இதை பத்தி இது பண்ண மாட்டாரு. ஆனா இந்த அம்மா காலையில வந்தோடனே குட் மார்னிங் சொல்றதுக்கே பாஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரம் உள்ளால போய் உட்காந்து பேசிட்டு தான் வரும். அப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அதை எனக்கு மேல மேனேஜரா போட்டுட்டாங்க. அப்ப எனக்கு இன்னும் இதாயிடுச்சு, ஓ இப்ப வந்து அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பாஸ் வந்து கன்ஃபார்மா கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு. ஆனா என் வேலையை நான் இதாக செஞ்சுட்டே இருந்தேன், நான் என் வேலையில எந்த எதுவுமே வைக்கல, இவங்க இப்படி பண்ணிட்டே. நான் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு மீட்டிங் வந்துச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து ஒரு மீட்டிங் வந்துச்சு, அவங்களும் பாஸும் போக வேண்டிய இது இருந்துச்சு. அப்ப திடீர்னு அவங்களும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ வந்து பாத்துக்கோ, நான் இந்த மாதிரி மீட்டிங் போயிடுவேன் பாஸ் கூட அப்படின்னு. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ் கேபின்குள்ளன்னு சொன்னார், நீ வா என் கூட மீட்டிங்க்குன்னு என்னை கூப்பிடுறாரு. அப்போ எனக்கு வந்து அப்படி வேர்க்குது போச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் இது கோழி முட்டினதுக்கு என்ன செய்ய போறாரு, வச்சு செய்ய போறாரு என்னன்னு சொல்லி நான் பயந்து அவர் கூட போயிட்டு, ஒண்ணுமே ப்ரிப்பேர்ட் இல்லை, என்ன போறாரு மீட்டிங்னே தெரியல, எம்ஓஹெச் போறாரு தெரியும். சரி, நான் என்னோட புக்ஸை எடுத்துட்டு நான் போயிட்டேன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கா என்னன்னு. அப்ப வெளியில வந்தோன்னு பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டாரு, நேரா ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்டா போய் தேடினாரு. சிங்கப்பூர்ல வந்து அங்கங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்டா தேடி எனக்கு ஒரு நல்ல மசாலா தோசை, பெரிய தோசை சிங்கப்பூர்ல வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அவர் ரொம்ப கூலா பேசிட்டு இருக்காரு. எப்படி உனக்கு இங்க சிங்கப்பூர் வந்து ஓகே ஆயிடுச்சா, உனக்கு எல்லாம் இதா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு அவர் வந்து இதெல்லாம் என்னை இது பண்றாரு, பேசிட்டு இந்த காரியங்களை பத்தி தான் சொல்றாரு. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன், அடுத்து அவர் இதை பத்தி தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, மாஸ் எப்படி உன் கூட நல்லா இதா இருக்காங்களா, அந்த அவங்க பேர் வந்தது. அப்ப அவர் வந்து கேட்டாரு, அவங்க எப்படி உன் கூட நல்லா ஒர்க் பண்றாங்க. ஆமா நல்லா இதா இருக்கிறாங்க, நீ சொல்றதெல்லாம் அவங்க ஆமா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற, அவங்க வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களா, இல்ல அவங்கள வேற டிபார்ட்மெண்ட் மாத்திடுவாங்களா, இல்ல நீ ஹாப்பியா அவங்க வந்து உனக்கு மேல இருக்கிறது. நான் சொன்னேன், இது அதெல்லாம் எனக்கு ஒரு இஷ்யூ கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்ப அவர் எல்லாம் இது பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, நம்ம எம்ஓஹெச்ல அடுத்து வந்து நம்ம ஒரு பெரிய இது சப்மிட் பண்ண போறோம், ஒரு பெரிய ஆஃபர் எடுக்க போறோம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்க போறோம், அந்த ப்ராஜெக்டுக்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வரோம். அப்ப நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஆளா என்கிட்ட இவர் ப்ரேயர் பண்ண சொல்றாரு. நான் என்ன நினைச்சு போனேன்,
இன்னைக்கு நமக்கு மெமோ கொடுக்க போறாரா இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போறாருன்னு. அப்போ ஆனால் அவர் அந்த இடத்துல வந்து அதுல இருந்து அந்த இன்சிடென்ட்ல இருந்து எப்பெல்லாம் எங்க கம்பெனில ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் செய்யறாங்களோ அவர் கேபின்ல கூப்பிட்டு சொல்றாரு, நீ ப்ரே பண்ணிக்கோன்னா, நீ ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்துல வந்து கடவுள் வந்து நம்ம கிட்ட அப்சர்வ் பண்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எந்த பொசிஷன்லனாலும் இருக்கலாம். நான் வந்து நம்ம என்ன செய்யறோன்றது முக்கியமே இல்லை, எவ்வளவு நேர்த்தியாய் செய்யறோன்றது தான் முக்கியம். நம்ம என்ன வேலை பார்க்கறோன்றது முக்கியமே கிடையாது. அதை வந்து கடவுள் நம்ம கொடுத்ததான வேலையா நம்ம நினைக்கணும். ஆமென். நம்ம எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு நர்ஸா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், இல்ல வாட் எவர் யூ மே பி. பட் நீங்க செய்யற வேலையை எப்படி செய்யணும்? மனசார டெலிஜென்ட்டா செய்யுங்க. அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன செஞ்சு போட்டாலும் யார் என்ன பண்ணுவாங்க? கடவுள் வந்து உங்களோட பேட்டில் எடுத்து ஃபைட் பண்ணுவார். நீங்க உங்க பேட்டில் ஃபைட் பண்ணணும்னு தேவையில்லைன்னா நீங்க யாரு? அவரோட இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வில்டர்னஸ் சிச்சுவேஷனை இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து போறேன். நான் ஒன்னே ஒன்று மனசுல வச்சுக்கோங்க, என் ஏசப்பா என் கையை பிடிச்சிருக்காரு. நான் யாரு கூடயும் கட்டி உருணும்னு அவசியமே இல்லை. அவரு என்னோட பேட்டில் பார்த்துக்குவாரு. ஆமென். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், நீங்க சொல்ல கூட வேணாம், ஏசப்பா இன்னைக்கு அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்ல வேணாம். அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் எப்ப என்ன எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்களும் நானும் ப்ரெஷியஸ். அதனாலதான் அவன் எப்ப பார்த்தாலும் எனிமி நம்மளை வந்து நோன்றான். நீங்களும் நானும் ஒண்ணுக்கு உதவாத பாத்திரன்னா அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். உங்களையும் எண்ணி இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆமென். நம்ம ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேறணும்னா நம்மளை முழுவதுமாக அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நீங்க அவர் கையில களிமண்ணை போல கொடுத்தீங்கன்னா தான் அவர் உங்களை நல்லா பிசைஞ்சு ரெடியா கொண்டு போய் அப்படியே பெயிண்ட் அடிச்சு வைக்க முடியாது. ஒரு களிமண் அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா போட்டு பிசைஞ்சு உடைச்சு மிதிச்சு, அப்ப நம்ம இந்த பெயின் எல்லாம் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணாதான் என்ன ஆகும்? நம்ம ஒரு அழகான பாத்திரம், த பெஸ்ட் பாத்திரமா என்ன பண்ணுவோம்? நம்ம மனையப்படுவோம். நம்ம வந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம யாரை கேரி பண்றோம்? ஜீசஸை கேரி பண்றோம். அவரு நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமென். இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போகும்போது இந்த வெளிச்சத்தை நம்ம மாத்திரம் ஹோல்ட் பண்ணிக்க கூடாது. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நம்ம வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும். இங்க இருந்து போகும்போது நம்ம பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. we must carry his presence. நம்ம பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வந்தோன்னா முதல் பாட்டே என்ன பண்ணோம்? தேவா உமோட பிரசன்னம் போதும் ஐயா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அவரோட பிரசன்னம் மாத்திரம் போதும், அவரோட பிரசன்னம் மாத்திரம் போதும். அந்த பிரசன்னம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல் இருந்தா நான் நிச்சயமா நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். நிச்சயமா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆசீர்வாதமா நமக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். அதுதான் அவரோட பர்பஸ். அதுதான் நமக்கு வைத்திருக்கிறதான டெஸ்டினி. ஆமென். ஆனா பிசாசான்னு என்ன பண்ணுவான்? நமக்குள்ள என்னத்தை போடுவான்? பயத்தை கொடுப்பான். முதல்ல என்ன பண்ணுவான்? ஐடென்டிட்டியை உடைப்பான். உனக்கு ஒண்ணும் கிடையாது, உனக்கெல்லாம் ஒரு ஞானமே கிடையாது, நீ இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களோட கான்ஃபிடன்ஸை உடைப்பான். டேனியல் போகாத இதுவா நம்ம பண்றோம்? ஒண்ணுமே இல்லை. he was relocated. என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல என்ன ஆச்சு? பேர் மாற்றம் செய்யப்பட்டாரு, இடம் மாற்றம் செய்யப்பட்டாரு, அவரோட வழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றப்பட்டது. ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணாரு? அவரை ரெஸ்டோர் பண்ணாரு, ரீபில்ட் பண்ணாரு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீபில்டிங். உங்க பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடித்து சொல்லுங்க, யூ ஆர் ரெஸ்டோர்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் ஆசீர்வாதம், சொன்னீங்கன்னா தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வாங்க பிரதர். யூ ஆர் ரெஸ்டோர்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். You are rebuilded in the name of Jesus. Amen. Hallelujah. God is good all the time, and all the time God is good. Amen. Prophet Elijah ஓட இதை பார்த்தோம்னா அவரை தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அவரை மாதிரி ஒரு சேலஞ்சிங் ப்ராஃபட் இந்த பைபிள் நம்ம பார்க்கவே முடியாது. Amen. 450 பாகால் அந்த இது பண்றவங்களை என்ன பண்ணாரு? ஒரே நேரத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அந்த அக்னி மேல இருந்து இறங்கி வந்து என்ன பண்ணாரு? அவங்கள ஒரே நாள்ல போட்டு தள்ளிட்டாரு. ஜெசபலுக்கு அது தாங்கவே முடியல. ஏன்னா அவங்களதான் அவ வந்து என்ன பண்ணா? அவங்களுக்கு சமமா டேபிள்ல உட்கார வச்சு அவங்கள ஆனர் பண்ணிட்டு இருந்தா. அவங்களாம் என்ன விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். அவங்கள ஒரே நாள்ல அந்த எலைஜா வந்து அவ்வளவு அழகா அடிச்சு போட்டாரு. அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி. தேவன் அவரை வனாந்திரத்தை ஒளித்து வைத்துக்கும் போது என்ன பண்ணாரு? காகம் வந்து அவருக்கு உணவு குடிச்சிச்சு, தண்ணி கொடுத்தாரு, எல்லாமே ப்ரொவைட் பண்ணாரு. அவ்வளோ பேக்கப் இருந்த ப்ராஃபெட் எலைஜாக்கு ஒரே ஒரு வார்த்தை ஜெசபல் சொன்னா, நாளைக்கு இந்நேரம் நீ இருக்க மாட்டேன்னு. அவ திரும்பி பார்த்து சொல்லியிருக்க வேண்டாமா? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளை என்னை பத்தி பேசுறதுக்கு, நான் யாருன்னு உனக்கு தெரியாம பேசுறேன்னு சொல்லாம என்ன பண்ணாரு?
பயந்து ஓடி போய் முள்ளுக்கடியில போய் ஒளிஞ்சாரு. நான் அந்த டைம்ல இல்லாம போயிட்டேன் அவர்கிட்ட. ஐயோ ஐயோ, அவருக்கா நானாவது வரைஞ்சு கட்டிட்டு சண்டை போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த மனுஷன் என்ன இப்படி போய் படுத்துக்கிட்டாரு? இவ்வளோ பெரிய பேக்கப், ஒரு ஒரு ஃபுல் மூவி கடவுள் இது பண்ணி கொடுத்துருக்காரு. அவ சும்மா பல்ஸ் பார்த்துருக்கா இவரை, நாளைக்கு ஒன்று நான் என்ன செய்யறேன் பாருன்னு. இன்னைக்கு இதை மாதிரிதான் நம்ம கிட்ட ரோட்லயும் நிறைய பேர் இந்த மாதிரிதான் பிரச்சனை பண்றாங்க, கரெக்ட் தானே? ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே போய் முள்ளு செடி கீழே உட்காந்து என்ன சொன்னாரு, ஏசுப்பா கடவுளே என் உயிரை எடுத்துருங்க, அவ என் உயிரை எடுக்கிறதுக்குள்ள நீங்களே என் ஜீவனை எடுத்துருங்க. நிறைய நேரங்கள்ல தேவன் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். நம்மளோட ஜெபங்கள், நிறைய ஜெபங்கள் அவர் கேட்க மாட்டேங்கிறார். நம்மளும் நிறைய நேரம் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம். ஐயோ என்னால இந்த சோதனை தாங்கவே முடியல, என்னைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளும் நெகட்டிவ் ப்ரேயர் பண்ண. ஆனா தேவன் ரொம்ப நல்லவரா இருக்கா. எது நமக்கு தேவை என்ற ஜெபத்தை மாத்திரம் தான் அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். ஏன்னா அவர் உங்க மேலேயும் என் மேலேயும் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு பர்பஸ், டிவைன் பர்பஸ் வச்சிருக்கிறாரு. அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகாம அவர் உங்களை எடுக்கவே மாட்டாரு. ப்ராஃபெட் எலைஜா வந்து அழுதாரு, என் ஜீவனை எடுத்துருங்க, என் ஜீவனை எடுத்துருங்க. என்ன பண்ணாரு தேவன், வீம்புக்குன்னு என்ன பண்ணாரு, நீ சாவா கேட்கிற வா உன்னை அப்படின்ட்டு மேல இருந்து என்ன அனுப்புனாரு, ஃபயர் சேரியட் அனுப்பி தூக்குனாரு. கரெக்டானே, சாவே உனக்கு கிடையாதுன்னு. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் காட், ஒரு மைண்ட் ப்ளோவிங் காட். அவரோட இதை நம்ம வந்து ஃபிக்ஸே பண்ண முடியாது. நீங்க இப்படிதான் கடவுளை you're going to work out things in this way நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு சூப்பர் நேச்சுரலா செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். அவரோட ஞானம் வந்து எதுக்குமே ஒப்பாகாது. அவரோட ஞானத்தை யூ கேனாட் நீங்க எதுவுமே நீங்க வந்து இப்படி செய்வேன், இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் காட். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கொண்டு வருவாருன்னு நீங்க நினைச்சே பார்க்க முடியும். ஆனா நீங்க நினைச்சது என்ன பண்ணுவாரு, நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த வனாந்திரமான டைம்ல நம்ம எப்படி இருக்கணும், என்ன வார்த்தைப்படி இருக்கணும், தமாம்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியும்ல உங்களுக்கு? அரப்ல வந்து ஒரு ஊர் இருக்குது, அது பேர் வந்து தமாம் தான். பட் தமாமோட மீனிங் என்ன, பி ஸ்டில் அண்ட் காம் அண்ட் ஹோல்ட் ஆன் டு காட். சஞ்சலப்படாதீங்க, நீங்க பயந்து போகாதீங்க, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, அவரோட வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. இந்த தமாம் டைம்ல நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னது, ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதே மாதிரி உங்களோட பலவீனத்தை காட்டிடாதீங்க, உங்க வீக்னஸை காட்டிடுறீங்க, நான் பயப்படுறேன் அப்படின்றத ப்ராஃபெட் எலைஜா மாதிரி நீங்க போய் உட்காந்து என்ன பண்ணாதீங்க, நெகட்டிவா சொல்லாதீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, பாசிட்டிவ் காட் இருக்கிறாரு, உங்களை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறாரு. அவரை தாண்டி ஒரு சூழ்நிலையும் உங்களை வந்து தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்னதான ஒரு இது பார்த்தேன், ஒரு கதை பார்த்தேன் நான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு பட்டிமன்றத்தை தான் கேட்டேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் ஞானவான்ல, அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாலும் செய்வாரு, அவ்வளோ ஈஸியா அவரை ஏமாத்திடலாம், அந்த மாதிரி ஒரு டைப் அவரு. இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீனும் சரியா வேலைக்கு போக மாட்டேங்கிற, வீட்டில் இருக்க மாடை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு அந்த பைசா கொண்டுட்டு வாங்க, அதை வச்சு நம்ம ஜீவத்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த மாடை பிடிச்சிட்டு வெளியில போறாரு. அந்த மாடு முரண் பிடிக்குது, அப்படி கரகரன்னு இழுத்துட்டு போறாரு. அப்ப எதிராப்புல ஒருத்தர் சந்தையில இருந்து ஆடு வாங்கிட்டு வரான். அப்ப அவன் சொல்றான், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னா, இல்ல என் ஒய்ஃப் வந்து இந்த மாடை கொண்டு போய் சந்தையில விற்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த வித்துட்டு நான் அந்த காசு கொண்டு போனாதான் அவன் வந்து என்னைய வீட்டுக்குள்ள ஏத்துக்குவா, நல்ல ஒரு ஹஸ்பண்டா என்னைய பாத்துக்குவா அப்படின்னு. இப்ப அவன் சொல்றான், என்கிட்ட இருக்க ஆடை நீ வாங்கிக்கோ, இது நீ சொல்றதெல்லாம் கேட்கும், நான் ஒரு 2000 ரூபா உனக்கு தரேன். அவன் என்ன சொல்றான், மாடை வித்துட்டு 10,000 ரூபா கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். இவன் என்ன பண்றான், ஆடு சின்னதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆடைன்னா நீ வந்து அடக்கமா கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கொடுத்துட்டு மாடை வாங்கிட்டு அவன் போயிடுறான். இவங்க வீட்டுக்கு எதிராப்புல வந்து ஒருத்தன் டீ கடை போட்டு இருக்கான். இதை கேட்டுட்டான் இந்த கான்வர்சேஷன். அப்ப அவன் யோசிக்கிறான், இவன் சரியான முட்டாள், இவனை நம்ம எப்படியாவது போற வழியிலேயே ஏமாத்தி இத மாடை நம்ம புடுங்கிடணும், அப்புறம் வந்துட்டு நம்ம இது பண்ணிடணும்ட்டு அவன் ஒளிஞ்சு வரான். அப்ப அவன் வர்றதுக்குள்ளேயே இந்த ஆட்டுக்காரன் வந்து மாடை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப இவன் என் கையில என்ன இருக்கு, ஆடும் 2000 ரூபா இருக்கு, ஆடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எதிராப்ப இந்த ஆடு என்ன பண்ணுது, அப்படியே இழுக்குது ஒரு டைரக்ஷன்ல. புல்ல பார்த்தோன்னா அதுவும் இழுக்குது, உனக்கு கஷ்டமா இருக்குது, வெயில் வேற. இப்ப எதிராப்புல ஒருத்தன் ஒரு சேவல் கொண்டுட்டு வரான். அப்ப அவன் சொல்றான், நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுற இந்த ஆடு இல்லை, அவங்கிட்ட இந்த கதையை சொல்றான். அப்ப அவன் சொல்றான், வேணா இந்த சேவலை வச்சுக்கோ, இது டெய்லி முட்டை போடும், உன் கையிலேயே வேற வச்சுக்கோன்னு. உடனே அவன் யோசிக்கிறான், இது கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கொடுத்துட்டு அவன் ஒரு 1000 ரூபா கொடுக்குறான். அதையும் வாங்கிட்டு என்ன பண்றான், இந்த சேவலை வாங்கிட்டு ஆடை வந்து அவன் கிட்ட கொடுத்துட்டான். இப்ப அவன் கையில என்ன இருக்கு, முட்டை போடுற சேவல் இருக்குது.
இந்த முட்டை போடுற சேவலையும் தூக்கிட்டு அவன் நடந்து போறான். அப்ப எதிராப்புல அவனை அப்படி ஏமாத்தி இருக்கான். நீங்க என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அப்ப அந்த சேவலை அவர் எடுத்துட்டு போறாரு. அப்ப எதிராப்புல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு முட்டை எடுத்துட்டு அவரு சொல்றாரு, என்னப்பா இவ்வளவு கஷ்டப்படுற, அந்த சட்டையெல்லாம் இந்த சேவல் கக்கா இருந்து வச்சிருக்கு, நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. ஐயோ என்ன கேக்குறீங்க, காலையில இருந்து எனக்கு ஒரே தலைவலி இப்படி இருக்குன்னு. ஐயா கஷ்டப்படாத, இந்த முட்டையை கையில பிடி, இந்த முட்டையை கொண்டு போய் வீட்டுல அடக்கி வச்சோன்னா நிறைய கோழி வரும், நீ ஒரு பண்ணையே வச்சிடலாம், எடுத்துட்டு போ, இதை குடி என்கிட்ட அப்படின்னு அவன் சேவலை வாங்கிறான். இதை போய் நீ தூக்கிட்டு போறேன்னு சேவலையும் வாங்கியாச்சு. இப்ப அவங்க கையில என்ன இருக்கு, முட்டை மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு டீ கடைக்காரர் அதை பாக்குறாரு. அந்த டீ கடை கிட்ட அவர் சொல்றாரு, என்னப்பா வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க. அவர்கிட்டயும் அந்த கதையை சொன்னாரு. அவர் சொல்றாரு, சரி முட்டையை கூட நான் உனக்கு நல்லா சூடா டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை அவரு புடுங்கிட்டாரு. இப்ப அவன் கையில என்ன இருக்கு, எல்லாம் போச்சு. வீட்டுக்கு போனா அபிஷேகம் தான். அபிஷேகமும் 3000 ரூபாய் தான் இருக்குது. 3000 ரூபாய்க்கு அபிஷேகம் தான் கிடைக்கும். அப்ப என்ன ஆயிருது, அந்த கடைக்காரன் வேற இவனை விரட்டிட்டு வரான்ல, அவன் வந்துட்டான். அவன் சொல்றான், உனக்கு இது தெரியும், இப்படியா ஏமாலியா இருப்ப, போ உன் வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி உன்னைய விளக்க மாத்தாலே அடிக்க போற நீ பண்ண காரியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல என் பொண்டாட்டி அப்படிலாம் செய்ய மாட்டா, அவன் என்னை ரொம்ப நேசிக்கிற மனைவி அப்படின்னு சொல்லி. உடனே இவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். நான் டெய்லி உன்னை பாக்குறேன், நீ என்ன என்கிட்ட இன்னைக்கு கதை சொல்றியா, நீ என்ன இன்னைக்கு போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இவன் சொல்றான், இன்னைக்கு மட்டும் நான் உன் கூடயே வரேன்டா, உன் வீட்டுக்கு போறோம், உன் ஒய்ஃப் உன்னைய திட்டல அடிக்கலைன்னா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்டா அப்படின்னு சொல்லி அங்கேயே பெட்டு கட்டி ஒரு 4-5 ஊர்க்காரங்களும் சேர்ந்து வராங்க. வந்தோடனே வீட்டுல போய் கதவை தட்டின உடனே இவன் ஒய்ஃப் கதவை திறந்தோடனே பார்த்தா என்ன இருக்கு, ஒன்னும் இல்லை, எம்டியா காட்டுறா. அப்ப அவன் ஒய்ஃப் என்ன பண்றா, இருங்க என்ன இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் மோர் எடுத்துட்டு கொடுத்து உட்கார வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டா. சரியா? அப்ப வெளியில நின்று வாசல்ல நின்று பாத்துக்கிட்டே இருக்கு இந்த கூட்டம். இப்ப போச்சு அடி வெளுத்து வரப்போறான்னு ஒண்ணுமே நடக்கல. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. அவன் வெளியில வந்தோடனே அந்த கடைக்காரர் கேட்டாராம், என்னைய அவன் பொண்டாட்டி ஒண்ணுமே பண்ணல, உன்னை அமைதியா மோர் கொடுத்து உள்ளால கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க தோத்து போயிட்டீங்கல்ல, 1 லட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 லட்சத்தை வாங்கிட்டானா. 1 லட்சம் வாங்கிட்டானா. இப்ப கேக்குறானா. அப்ப அவன் சொன்னானா, நான் கல்யாணம் புதுசுல நாங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், எவ்வளவு சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ளதான் சண்டை போடுவோம், வெளிய ஆட்கள் முன்னாடி என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்க மாட்டா, நானும் அவளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீக்னஸ் அவங்க வெளியில காட்டவே இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, 1 லட்சம் லாபம் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் நம்ம விழுவோம், தடிக்கி விழுறத பார்த்தாலும் யாருக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம எனிமிக்கு விழுந்துட்டானா அவன் என்ன பண்ணுவான், ஜாலியா இருப்பான். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு பெரிய பேக்கப் வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்களும் நானும் தடுமாறுறத நினைச்சு எனிமி சந்தோஷப்படுவான். அடுத்து என்னோட தேவன் என்ன பண்றாரு, 10 மடங்கு என்னை உயர்த்த போகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி யோசபாத் ராஜாவை நீங்க அந்த பைபிள்ல படிச்சீங்கன்னா, அவர் போருக்கு போறாரு, அவருக்கு எதிராய் 3 படைகள் வராங்க, 3 வித்தியாசமான படைகள் வராங்க. அப்ப அந்த மனுஷன் ஒன்னே ஒண்ணு மைண்ட்ல வச்சாரு, என் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி அவர் முன்னாடி வைக்கல, துதி செய்யற கூட்டத்தை முன்னாடி வச்சார். அந்த துதி செய்யற கூட்டம் முன்னாடி போனனால அவங்க ஒண்ணும் கேடையும் கொண்டு போல, கத்தி கொண்டு போல, ஒண்ணும் பண்ணல. தேவன் சொன்னா, நீங்க அமைதியா இருங்கப்பா, நீங்க பாட்டு மட்டும் பாடிக்கிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, நீங்க ஒண்ணும் வெயில எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், இப்படியே இருங்கன்னாரு. அங்க என்ன ஆச்சு, வந்த 3 பேருக்குள்ளே சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுட்டு கன்ஃபியூஷன் ஆகி யாரடா கொல்ல வந்தோன்னு அடிச்சு அவங்களே கொன்னுட்டு கடைசி ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. இவங்களை கடவுள் சொன்னார், இப்ப வெளியில வாங்க. வெளியில பார்த்தா என்னாச்சு, அவங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் அங்க கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களோட சண்டையை யாரு ஃபைட் பண்ண போறா, ஏசப்பா ஃபைட் பண்ண போறார். he will confuse your enemies. நீங்க விழுற மாதிரியே இருக்கும், அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா God will fight your battles. அதனால நீங்க இருக்க வேண்டிய ஒரே பொசிஷன் என்னன்னா, தமாம், stay hold. அவரோட கரத்தை இறுக பிடித்து கொள்ளுங்க, அவரோட வார்த்தையை படிங்க, அவரோட நாமத்தை வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு மேல keep worshiping God. worship over worries, worship over your fears. உங்களோட பயத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணணும், வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென். நீங்க துதிக்க 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 என்ன ஆகும், அவன் பேஸ்மெண்ட் வீக் ஆகி இடிஞ்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீங்க துதிக்காம நீங்க புலம்புனீங்கன்னா என்ன ஆகும், அவன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிரும்.
என்னைக்குமே உங்களோட எனிமிக்கு சான்ஸே கொடுக்காதீங்க. எனிமிக்கு சான்ஸே கொடுக்காதீங்க. அவன் லைட்டா சந்தோஷப்படுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவனுக்கு கொடுக்காதீங்க. வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் யாருக்கிட்டையும் போய் புலம்பாதீங்க. அவர் மாத்திரம்தான் நம்மளை விடுவிக்கிற தேவன். இந்த டைம் ஆஃப் தமாம்ல ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ்க் காட், கடவுளுக்கு வந்து கிட்ட கேளுங்க. நீங்க ப்ரே பண்ணும்போது, லார்ட் ஓப்பன் மை ஐஸ், ஓப்பன் மை இயர்ஸ் ஆஃப் விஸ்டம், எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் என்ன பேசணும், என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும் அப்படின்னு. அப்ப தேவன் அவரோட அரணான வார்த்தையினால உங்களை காத்து கொள்வார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னைக்குமே வெற்றியை காண்பீங்க. Amen. Hallelujah. Did you receive it in the name of Jesus? Amen. God is good all the time, and all the time God is very very good. So நம்ம என்ன பண்ணணும், நம்ம go through on இந்த wilderness timeல எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், தமாம். வெரி குட். இந்த தமாம்ல என்ன பண்ணணும், நம்ம ஒபீடியண்டா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம கான்ஃபிடென்ட் லெவல்ல ஹையா வச்சிருக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் யாரு, அவரோட சர்வன்ஸா, பிள்ளைங்களா? பிள்ளைங்க. அவர் நம்மளோட தகப்பன். நீங்க கேட்காமலே அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னதை எந்த டைம்ல எப்படி கொடுக்கணும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இப்ப எல்லாரும் என்ன செய்ய போறோம்னா, டியூட்ரானமி சாப்டர் 28, உபாகம 28வது அதிகாரம் 1-14 வரைக்கும் அப்பா வாசிப்பாங்க. நீங்க எல்லாரும் அதை லிசன் பண்ணுங்க. இது வந்து இன்னைக்கு யாரெல்லாம் இந்த தமாம் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோமோ, இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம வந்து உணர, நம்ம எப்பெல்லாம் ஒபீடியண்டா இருக்கிறோமோ, தேவன் நமக்கு என்ன நமக்கு கொடுக்குறாருன்னா இந்த பிளெஸ்ஸிங் தான். 28 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறேன். இன்று நான் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 28 அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு ரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவனை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீங்களும் நானும் இந்த ஒபீடியண்டா இருந்தோம்னா, அவரோட வார்த்தையை மாத்திரம் பற்றி கொண்டு இருந்தோம்னா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம பற்றிக்கொள்வோம். சூழ்நிலைகள் நமக்கு ஃபேவரபிளா இல்லைனாலும்
எல்லாம் மாறினாலும் அவர் மாறாத தேவனாய் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது நிமித்தம் நீங்க பாத்தீங்கன்னா தானியேலும் அவரோட ஃப்ரெண்ட் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ஒரு நாளும் அந்த ராஜாக்கு பணிவிடை செய்யவே இல்லை. அவங்க வேலையை நேர்த்தியா செய்தாங்க. ஆனா they did not worship their gods. அவங்க சொன்னதான எந்த தேவர்களையும் அவங்க வணங்கவே இல்லை, அதுக்காக ஒண்ணுமே செய்யல. அப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சு, சிங்க கெபியில தானியல் இருக்கும்போது என்ன ஆச்சு, லயனு ஃபாஸ்டிங் மோடுக்கு போயிருச்சு. அதே மாதிரி ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ உள்ளால அந்த ஃபர்னன்ஸ் 7 தடவை அந்த சூளையை நார்மலா வைக்கிறதோட சூடா வச்சிருந்தாங்களாம். அந்த கமாண்டோஸ்ல யாரு பலமானவங்களா இருந்தாங்களோ அவங்க தான் அவங்கள தூக்கிட்டு போய் உள்ளால போட்டாங்க. போட்ட உடனே அவங்க கருகி செத்து போயிட்டாங்களாம். ஆனா ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ உள்ளால என்ன பண்ணாங்களாம், வாக்கிங் பண்ணாங்களாம். அவங்க கூட யார் கைப்பிடிச்சிட்டு வாக்கிங் போனா, 4வதா தேவனும் கூட இருந்தாரு. இன்னைக்கு உங்க பிரச்சனைகள் கூட உங்க கூட கைப்பிடித்து தேவன் இருக்கிறார். Amen. He will walk with you. Amen. He is a promising God. அவர் சும்மா உங்ககிட்ட பார்க்கல, உங்க கூட நல்ல டைம்ல மட்டும் நடக்கிற தேவன் இல்ல, உங்களோட கஷ்டத்துலயும் உங்க கூட நடக்கிறாரு. எதுக்கு நீங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு இல்ல, இந்த கஷ்டத்தை உங்களை ஓவர் கம் பண்ணி உங்களை விடுவித்து he is giving a victory on you. ஏன்னா அவரோட நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுது. இந்த இடத்துல நம்ம எல்லா இதுலயும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த ஃபர்னன்ஸ்ல இருந்து வெளியில வரும்போது என்ன ஆச்சு, அவங்க ட்ரெஸ்ல ஒரு சின்ன ஆஷ் கூட ஒட்டி இல்ல, புகை வாசம் கூட அவங்க மேல இல்ல. அந்த ராஜா அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. எப்பா இன்னையில இருந்து உன் தேவன் தான்ப்பா என்னோட தேவன் சொல்லிட்டு அவ பண்றதான எல்லா ப்ராஜெக்டையும் அவங்க மூலியமா தான் பிளஸ் பண்ணாரு. அதுலயே உடனே அவங்களுக்கு பொசிஷன்ஸை ப்ரொமோஷன்ஸ் ஆக்குறாரு. இந்த உலகத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு எப்படா பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலான்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பான். ஆனா தேவன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதான தேவன். He will promote you when you are doing something wrong or you're going through the wilderness, because he wants you to be corrected. Amen. அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவனா இருக்கிறார். அவர் உங்களை சிருஷ்டித்தார்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எதுக்கு, ஒரு பியூட்டிஃபுல் பர்பஸ்க்காக. Amen. He has a beautiful purpose on your life. உங்க லைஃப்ல அவர் ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறார். அதனால அவர் உங்களை இந்த டைம் ஆஃப் வில்டர்னஸ்ல கோ த்ரூ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி he is going to give you the victory in the name of Jesus. Amen. உங்க எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும், சிங்கக்கெபியில் நான் இருந்தேன். அந்த பாட்டை நம்ம பாடுவோம், பாடிட்டு ப்ரே பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்து நான் நம்புறேன், ஆசீர்வாதமா இருந்துச்சு நான் நம்புறேன். Let us sing this song. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாடணும். இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க. உங்க கூட உங்க சூழ்நிலையில தேவன் நடப்பார். உங்களோட நீங்க சிங்கக்கெபியில இருந்தாலும் யார் இருப்பா உங்க கூட, தேவன் இருப்பார். நீங்க எந்த அக்னி சூளையில இருந்தாலும் தேவன் உங்களோடு இருப்பார். ஆனா அவர் மாத்திரம் தான் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். Amen. Are you ready? Okay. சிங்கக்கெபியில் நான் நடந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். One more time. சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்னை வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தான்
தன்னை சமுதிரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். இங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த இயேசுப்பா, இந்த நல்ல காலை வேளை ராஜா உம்மோட பாதத்துல வந்திருக்கிறோம் சாமி. அப்பா, இந்த முதல் ஓய்வு நாள்ல ராஜா உம்மோட பாதத்துல வந்திருக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த நாளுக்காக நன்றி சாமி. நாங்கள் ஒரே குடும்பமாய் ஆண்டவரே உம்மோட பாதத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த நல்ல சபைக்காக நன்றி சாமி. சபை மூப்பர்களுக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த சபையில இருக்கதான ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆண்டவரே நாங்கள் ஒரே குடும்பமாய் இருக்க நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி. யூ ஹவ் யுனைடெட் us in your name, Lord Jesus. அப்பா, நீர் கொடுத்ததான இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சாமி. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சாமி. அப்பா, இந்த விசுவாசத்தின் அறிக்கையின் படி ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் பயப்பட போறதில்லை ராஜா. ஏன்னா நீர் எங்களோடு இருக்கிறேன். நீர் வாக்கு மாறாத தேவன் சாமி. நாங்க உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் சாமி. அப்பா, we love you Lord Jesus, we love you. You are so beautiful Lord Jesus. You are the supernatural God. உம்மோட அன்புக்கும் உம்மோட நேசத்துக்கும் ஒப்பாக ஒன்றுமே இல்லை சாமி. You are love is greater. உம்மோட அன்பு பெரியது ராஜா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம், எங்களை உம் கையில ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் போறதான அந்த கடினமான பாதையை நீங்க அறிந்திருக்கிறீங்க சாமி. நீர் எங்களோடு எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தி வர தயவுக்காக நன்றி சாமி. நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருப்பதுக்காய் நன்றி. எங்களை முழுவதுமாக உம் கையில ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஆண்டவரே உம்மோட ராஜ்யத்தை கட்டுகிறதான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துங்க. உம்மோட வார்த்தையினால் நீங்க நிரப்புங்க சாமி. உம்மோட உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க, பிறருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாவற்றையும் கையில ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல உடல் நல்ல சுகத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி சாமி. அப்பா, இங்க இருக்கதான ஒவ்வொரு நபரையும் அவங்க குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க சாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகள் நாளைக்கு ஆண்டவரே உம்மோட வார்த்தைகளை எடுத்து செல்ற பிள்ளைகளா இருக்க நீங்க எடுத்து பயன்படுத்துங்க சாமி. பிகாஸ் யூ ஹாவ் அ கிரேட்டர் பர்பஸ் ஆன் எவ்ரிபடி ஹியர் லார்ட் ஜீசஸ். நாங்க தேர்ந்தெடுக்கல, நீங்க எங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க சாமி. அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் அப்பா. தாவீது பாஸ்டர் அவங்க மனைவி அவங்க குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க எடுத்து செய்யறதான இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் வர நீங்க கிருபை செய்யுங்க சாமி. நீர் அப்படியே செய்வதற்காய் கோடான கோடி நன்றி சாமி. அவரையும் அவர் சன்னதிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீர் முன் செல்வதற்காய் கோடான கோடி எல்லாவற்றையும் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்துல ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல செய்தி. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அன்பு மகளே, இன்னும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக இன்னொரு முறை கரங்களை தட்டி அந்த செய்தியிலே ஒரு சில டைலாக்லாம் சொன்னாங்க அப்படி. அது ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் மனம் கசந்து என்ன சம்பவிக்குமோ ஏது நடக்குமோ, தேவன் நம்ம நினைத்தாரோ நினைக்கலையோன்னு சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கும் மசாலா தோசை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் மசாலா தோசை உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவார், உங்களை டீல் பண்ணுவார், உங்களை உற்சாகப்படுத்துவார் ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மசாலா தோசை வேணும் இன்னைக்கு? ஆமென்.